5 ஆண்டுகள் ஆட்சி செய்த திமுகவுக்கு கடைசியில போக போகதான் அவங்களுக்கு வந்து அந்த எதிர்ப்புங்கிறது ரொம்ப அதிகமாயிட்டே போச்சு. கடைசியில ஒரு வருஷம் இல்லைன்னா ஒரு 6 மாசத்துக்குள்ளதான் ஒரு எதிரான ஒரு அலை உருவாகி போயிட்டே இருந்துச்சு. ஆனா இவங்க 2 வாரத்துக்கு உள்ளாலே அங்கங்க கெட்ட பேரை நிறைய சம்பாதிச்சுட்டே வராங்க. அதிமுகல இருந்த எம்எல்ஏ எல்லாம் ராஜினாமா பண்ண வச்சு மிகப்பெரிய அயோக்கியத்தனம், பெரிய பெரிய தப்பு அது. புதிய தமிழகம், ஜனதா கட்சி அப்படிங்கிற மாதிரி வந்ததெல்லாம் வந்து அது இப்ப புதுசு கிடையாது. ஏற்கனவே வந்து அண்ணாமலை அன்பு கூட்டம்ங்கிற ஒரு அமைப்பு 1 வருஷத்துக்கு முன்னாடி ஆரம்பிச்சு அதுக்கு தலைவர் நிர்வாகிகள் எல்லாம் வேலை போட்டிருந்தாங்க. அண்ணாமலைக்கு அதுக்கு சம்மந்தமே கிடையாது உண்மையை சொல்றதா இருந்தா. அது அவங்க விருப்பப்பட்டவங்க கொஞ்சம் பேர் சேர்ந்து அவங்க பாட்டுக்கு ஆரம்பிச்சு அதுக்கு நிர்வாகிகள் எல்லாம் போட்டு எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா ஒரு விஷயம் மட்டும் உண்மை, அண்ணாமலை வந்து பாஜகவிலேயே இல்லாட்டா கூட தமிழகத்துக்கு அண்ணாமலை தேவைப்பட்டார். பாஜகவை தமிழ்நாட்டுல ஆட்சியில கொண்டு வைக்கணும்னா இப்போ அண்ணாமலையை தவிர வேற வழி இல்ல. விஜய் விஸ் அண்ணாமலைன்னு தான் இப்ப நிக்குது களத்துல. எல் முருகன் தான் இது அவ்வளவுக்கும் காரணம். அவரு சொல்றது ஃபுல்லாதான் நயனார் நாகேந்திரன் அவர் ஒரு அந்த சந்தர்ப்பத்துல அவர் வந்து மாட்டிக்கிட்டாரு, அவ்வளவுதான். அதுக்காக வேண்டி அண்ணாமலை வந்து வீடு வீடா போய் நீங்க எல்லாம் ஓட்டு போடாதுங்க, அதிமுகவுக்கு போடாதுங்க, பிஜேபி போடாங்கன்னு அவர் ஒண்ணும் சொல்லிட்டு இல்ல. ஆனா விஜய் அலையில நாங்க அடிச்சுட்டு போடணும்னு தமிழிசை சவுந்தரராஜன் பேட்டி கொடுக்குறாங்க. முடிஞ்சு போச்சா? அப்ப நீ உங்ககிட்ட உண்மையிலே என்ன தப்புங்கிறது நீங்க உணரவே இல்லை. நிர்மலா சீதாராமன் நிதி அமைச்சர், அது ஒரு பெரிய விஷயம் தான், சந்தோஷமான விஷயம் தான். ஆனா அவங்க தமிழக அரசியலை பொறுத்த வரைக்கும் அவங்க வந்து 0. அண்ணாமலை திடீர்னு வளர்ந்து பெரிய ஆளா வந்துட்டான் ஒருத்தன், சின்ன பையன். அவன் அது பாஜக தலைவரா இருக்கக்கூடாது. வேற எந்த நோக்கமும் அவங்களுக்கு கிடையாது. தமிழிசையில 2 நாள் கொடுத்த பேட்டியில நீங்க பாத்தீங்க அப்படின்னா விஜய் வந்து இந்தியா முழுக்க அவருக்கு பவர் இருக்கு, இந்தியா முழுக்க அவருக்கு படத்துக்கே இந்தியா முழுக்க செல்வாக்கு கிடையாது. பாஜகவுக்கு அண்ணாமலை தேவையில்லைன்னு பாஜக முடிவெடுக்கலாம், ஆனா தமிழகத்துக்கு அண்ணாமலை தேவை. தென்னகன் மீடியா நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கம். இன்று நம்முடன் மீண்டும் இணைந்திருப்பவர் திரு சின்னப்பா கணேசன், அவரை வரவேற்போம். வணக்கம் சார். வணக்கம் வணக்கம் வணக்கம். தென்னவன் நெஞ்சங்களுக்கு எனது பணிவான வணக்கம். தென்னவன் நண்பர்களே, நீங்க நம்ம சேனலுக்கு பார்த்து ஆதரவு அளிக்கிறது ரொம்ப மிக்க மகிழ்ச்சி. அதே மாதிரி சப்ஸ்கிரைப் செய்தும் ஆதரவு தாங்க. நன்றி. நம்ம இப்ப நேர விவாதத்துக்கு போவோம். சார், தமிழக அரசியல்ங்கிறது விஜய் அண்ணாமலை அப்படின்னு மாறிட்டு வருதா? 100% அது அப்படிதான் நடந்துட்டு இருக்கு, அப்படிதான் ஆயிட்டு இருக்கு. இதுல வந்து விஜய் அவரு முதலமைச்சர் ஆயிட்டாரு, அதனால அவரு இப்ப ஆளுங்கட்சியா இருக்காரு. அவரை எதிர்த்து அரசியல் செய்யற இடத்துல வந்து அண்ணாமலை தான் சரியான நபராக இருப்பாருன்னு சொல்லி தமிழக மக்கள் எதிர்பார்க்கிறோம். நம்மளும் அதை தான் எதிர்பார்க்கிறோம். ஆனா பாஜகவில் உள்ள மூமெண்ட்ஸ் வந்து அது மாநில தலைவரை மறுபடியும் அவரை கொண்டு வர்றதுக்கு என்ன மாதிரி முயற்சி பண்றாங்க, அதை நோக்கிதான் நகர்ற மாதிரி தெரியுது. இருந்தாலும் நமக்கு உறுதியா தெரியல. ஒரு வாரம் 2 வாரத்துல அநேகமா அதை பத்திய முடிவு தெரியும்னு நான் நினைக்கிறேன். நான் எதுக்கு அந்த கேள்வியை கேட்டேன்னா, இப்போ வந்து தமிழ்நாட்டுல மும்மொழி கொள்கைங்கிறது ஒரு முக்கியமான விஷயம். அது மும்மொழி கொள்கையை வந்து ஏற்றுக்காம இருமொழி கொள்கையா தான் வச்சுக்கணும் அப்படின்னு வந்து ஒரு தரப்பு வந்து ஆட்சி திராவிட கட்சிகள் தரப்பு ரொம்ப விரும்புற விஷயம் அது. இவ்வளவு நாளா வந்து அது பாஜக முன்னெடுத்து செஞ்சு கொண்ட விஷயம் அந்த மும்மொழி கொள்கைங்கிறது. நேத்தி வந்து ஒரு சிபிஎஸ்இ அறிவிப்பு, அதாவது 2029 ஆரம்பிக்கிறார் அவங்க திட்டமிட்டு இருந்த அந்த மும்மொழி கொள்கையை 9வதுக்கு மேல 26லயே ஆரம்பிக்க போறதா அவங்க சொன்ன உடனே அதுக்கு முதல் எதிர்ப்பு வந்து அண்ணாமலைட்ட இருந்து வந்தது. அவர் பாஜகவையும் பாஜகவோட கொள்கையும் மத்திய அரசின் கொள்கையும் எடுத்து ஒரு கருத்து சொல்றது இதுதான் முதல் தடவை. என்ன நடக்கிறது? அதாவது இதுல வந்து பார்வை புரிஞ்சுகிறது வந்து தவறு அப்படிங்கிறது தான். மும்மொழி கொள்கைக்கு எதிராக அவர் பேசவே இல்லை. அந்த ட்வீட்ல கூட எந்த இடத்துலயும் மும்மொழி கொள்கைக்கு எதிராக அவர் பேசல, அவர் பேசவும் மாட்டார். மும்மொழி எல்லாம் பல லாங்குவேஜ் படிக்கணுங்கிறது தான் அவருக்கும் உடன்பாடு, நமக்கும் உடன்பாடு தான், எல்லாத்துக்குமே தான். என்ன பிரச்சனை அப்படின்னா, ஏற்கனவே சிபிஎஸ்இல அறிவிச்சிருந்ததுல அவங்க குறிப்பிட்டிருந்தது படி செய்யாம 6ஆம் வகுப்புல இருந்து இவங்க அந்த ஒரு இது 10ஆம் வகுப்பு வரைக்கும் ஒரு இதுல வருது. அப்ப 6வது வகுப்புல இருந்து 10ஆம் வகுப்பு உள்ளதுல 9ஆம் வகுப்புக்கு வந்து அவங்க வந்து இப்போ திடீர்னு நம்ம நடைமுறைப்படுத்துவோம். ஏற்கனவே ப்ரீவியஸ் அனௌன்ஸ்மெண்ட் வந்து 2029-30 கல்வியாண்டுல வந்து 9ஆம் வகுப்புக்கு வந்து நடைமுறைக்கு வரும். அப்போ இந்த 6வது வகுப்புல இருந்தே படிச்சுட்டு வரக்கூடிய குழந்தைகள் வந்து கிராஜுவலா அந்த மும்மொழி கொள்கைக்கு அடாப்ட் ஆகி அது வந்துட்டே இருப்பாங்க. வரும்போது 9ஆம் வகுப்புக்கு அவங்களுக்கு திடீர்னு கொடுக்கும்போது அது கரெக்டா 9ஆம் வகுப்புக்கு வரும்போது அவங்களுக்கே தெரியும் அடுத்த வருஷம் நமக்கு இருக்குன்னு தெரியும், அதுக்கு தயாராகி வந்துட்டு இருப்பாங்க. இது அப்படி இல்ல. திடீர்னு இப்ப வந்து நீங்க 9ஆம் வகுப்புல உள்ளவங்களும் நீங்க வந்து மும்மொழி கொள்கையை படிக்கணும்னு சொல்லும்போது முதல்ல வந்து அந்த மாணவர்களுக்கு அது ஒரு பெரிய சிரமமா இருக்கும்.
ஒரு பெரிய கஷ்டத்தை கொடுக்குற மாதிரி இருக்கும், ஒரு மன உளைச்சலை கொடுக்குற மாதிரி இருக்கும். திடீர்னு மூன்றாவது ஒரு மொழியை படிக்க வைக்கிற மாதிரி 9ஆம் கிளாஸ்ல கொண்டு விடும்போது அவன் 10ஆம் கிளாஸ் நோக்கி போகணும், அடுத்த வருஷம் தயாராகும் போது அவனுக்கு அது ஒரு அந்த மாணவிகளுக்கு ஒரு நெருக்கடியை கொடுக்குங்கிறது ஒரு பாயிண்ட். ரெண்டாவது ஒரு முக்கியமான விஷயம், இதை வச்சு தமிழ்நாட்டுல ஒரு பெரிய அரசியல் பண்ணுவாங்க. இதை அண்ணாமலை கேட்டதுனால இப்ப யாருமே அரசியல் பண்ணாம சும்மா உட்கார்ந்து இருக்காங்க. உண்மையான விஷயம் தான். இதை அண்ணாமலை அவர்கள் இதை எழுப்பாம கேள்வி கேட்காம இருந்திருந்தாருன்னா அவர் என்ன ஒரு ரெக்வஸ்ட் வச்சாரு, இதை ஏற்கனவே நீங்க ப்ரீவியஸ்லி கொடுத்த அந்த என்ன அனௌன்ஸ்மெண்ட் அதை அப்படியே ஃபாலோ பண்ணுங்க, அதை அப்படியே பின்பற்றுங்க. திடீர்னு இந்த மாதிரி ஒரு இதை வைக்கிறது வேண்டாம், அது மாணவர்களுக்கு ஒரு பெரிய மன உளைச்சலை கொடுக்குங்கிற மாதிரி அவரு அதுல சொல்லியிருக்காரு. ஆனா உண்மையிலேயே அவர் அதை அண்ணாமலை அவர்கள் அதை எடுத்து பேசாம ஒன்றும் சொல்லாம இருந்திருந்தா மு.க. ஸ்டாலின் அதை ஒரு பெரிய இஷ்யூ ஆக்கியிருக்கலாம். அதே மாதிரி இருக்க எல்லாருமே அதை எடுத்து பேசியிருப்பாங்க. இப்ப இருக்க முதலமைச்சர் ஒரு கடிதாசி எழுதியிருப்பாரு உடனே பிரதமருக்கு, இதெல்லாம் நடந்திருக்கும். அதை வச்சு ஒரு பெரிய அரசியலா இவங்களுக்கு மேல நிறைய, அதாவது 5 ஆண்டுகள் ஆட்சி செய்த திமுகவுக்கு கடைசியில போக போதான் அவங்களுக்கு அந்த எதிர்ப்புங்கிறது ரொம்ப அதிகமாயிட்டே போச்சு. கடைசியில ஒரு வருஷம் இல்லைன்னா ஒரு 6 மாசத்துக்குள்ளதான் ஒரு எதிரான ஒரு அலை உருவாகி போயிட்டே இருந்துச்சு. ஆனா இவங்க 2 வாரத்துக்கு உள்ளாலே அங்கங்க கெட்ட பேரை நிறைய சம்பாதிச்சுட்டே வராங்க. எல்லா வகையிலும் கூட்டணி கட்சிகள்ல எடுத்து பாருங்க, அவங்களும் இதே லெவல்ல தான் இருக்காங்க. கூட்டணி கட்சி இப்ப கம்யூனிஸ்ட் எடுத்துட்டீங்களா, விவசாயிகளுக்கு கொடுத்த அந்த வாக்குறுதியை நீங்க நிறைவேற்றல, எல்லாரும் தான் சொல்றாங்க. கம்யூனிஸ்டும் சொல்றாங்க, விவசாய சங்கங்களும் சொல்றது. கம்யூனிஸ்ட் நேரடியா கம்யூனிஸ்டே ஆதரிச்சு விஜய்க்கு ஆதரவு கொடுத்திருக்கக்கூடிய மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட், அப்புறம் சிபிஐ எல்லாமே அவங்க எதிர்க்கத்தான் செய்யறாங்க, கண்டிக்கத்தான் செய்யறாங்க. இது சரி கிடையாது, நீங்க இப்படி பண்றது சரி கிடையாது, அவங்க வாழ்க்கை விவசாயிகளுடைய கோரிக்கையை நீங்க நிறைவேற்றணும். நீங்க தேர்தல் வாக்குறுதியில் என்ன சொல்லிட்டீங்க, 5 ஏக்கர் நிலத்துக்கு குறைவாக உள்ளவங்களுக்கு முழுவதுமாக விவசாய கடன் தள்ளுபடி செய்யப்படும், 5 ஏக்கருக்கு அதிகமாக நிலம் வைத்திருக்கக்கூடிய விவசாயிகளுக்கு 50% விவசாய கடன் தள்ளுபடி செய்யப்படும் சொல்லிவிட்டு, இப்ப நீங்க 50,000 ரூபாய்க்கு வர லோன் எடுத்தவங்களுக்கு சிறு விவசாயிகளையும் பிரிச்சு அவங்களுக்கு நாங்க தள்ளுபடி பண்ணியிருக்கோம். 50,000 60,000 வரை எடுத்தவங்களுக்கு லோன் வாங்கினவங்களுக்கு 40,000 ரூபாய் தள்ளுபடி பண்றோம். அப்புறம் ஒரு 70,000 வரைக்கும் வரக்கூடியவங்களுக்கு 30,000 ரூபாய் தள்ளுபடி பண்றோம். 80,000 ரூபாய் வரைக்கும் வரவங்களுக்கு 20,000 ரூபாய் தள்ளுபடி பண்றோம். 1 லட்சம் வரைக்கும் வாங்கினவங்களுக்கு 10,000 ரூபாய் தள்ளுபடி பண்றோம். 1 லட்சத்துக்கு மேல 5,000 ரூபாய் தள்ளுபடி, இதை மாதிரி கொண்டு போறாங்க. அதுவும் குறு விவசாயிகளுக்கு அடுத்த கேட்டகரி வேற. இதை போட்டு இதை வர இன்னொரு ஒரு கண்டிஷன் என்ன அப்ளை பண்ணி வச்சிருக்காங்கன்னா, இந்த லோன் வாங்கினவங்க எல்லா விவசாயிகளுமே 2025 மே மாசம் 1ஆம் தேதி முதல் 2026 பிப்ரவரி மாசம் 28ஆம் தேதி வரைக்கும் லோன் எடுத்தவங்களுக்கு மட்டும்தான் இது அவங்க தகுதி அப்படிங்கிற நிர்ணயம் பண்றாங்க. இதுல மொத்தமா அவங்க கொடுத்த அமௌண்ட் எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா, இது மூலமாக அரசாங்கத்துக்கு இழப்பு அப்படின்னா எவ்வளவு தள்ளுபடி பண்ணிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா 2,000 கோடி ரூபாயை தள்ளுபடி பண்ணிருக்காங்க. இது ஒரு ஏமாற்று வேலை அப்படிங்கிறது கம்யூனிஸ்டுக்கும் தெரியுது, காங்கிரஸும் எல்லாத்துக்கும் தெரியுது. அதுல கூட்டணியில இருக்கக்கூடியவங்களே இது அதிருப்தி. அதை விட இந்த அதிமுகல இருந்த எம்எல்ஏ எல்லாம் ராஜினாமா பண்ண வச்சு மிகப்பெரிய அயோக்கியத்தனம், பெரிய பெரிய தப்பு. அது நீங்க இன்னும் 6 மாசத்துக்கு உங்களுக்கு ஆட்சிக்கு எந்த பாதுகாப்பு பங்கமும் கிடையாது. பாதுகாப்பு 6 மாசம் வரைக்கும் என்ன உங்க மேல நம்பிக்கையில்லா தீர்மானமே கொண்டு வர முடியாது. அப்படி இருக்கும்போது நீங்க அப்படியே குதிரை பேரம் பேசி, இல்ல தான் குதிரை பேரம் பேசலன்னு யாரு நம்புவாங்க? அவங்களுக்கு எல்லாம் செலவு பண்ண பணத்தை கொடுங்க, அது 30 கோடி ரூபாய் ஏதோ கொடுத்துருக்காங்க ஒரு எம்எல்ஏக்கு, சொல்றாங்க கொடுத்ததா 30 50 கோடியோ கொடுத்துருக்காங்க, கொடுத்து விலைக்கு வாங்கிருக்கீங்க. அப்ப இதெல்லாம் மக்கள் பார்த்துட்டு இருக்காங்கல்ல. நீங்க மாற்றம்னு சொன்னது இப்ப மாற்றமா, இது ஏமாற்றமா ஓட்டு போட்ட மக்களுக்கு? அப்ப இதெல்லாம் 15 நாட்களுக்கு உள்ளாலே ஒரு அதிருப்தியை சம்பாதிக்குது இந்த அரசாங்கம். இதுல இருந்து மீட்டு வெளியே வரணும்னா இவங்க அதே திராவிட மாடல் 2.0ங்கிற மாதிரி எடுத்துக்கிட்டு திமுக என்னெல்லாம் திசை திருப்பி விட்டோ அதே மாதிரி தான் இவங்களும் பண்றாங்க. ஏற்கனவே போன வாரமே இருமொழி கொள்கைங்கிறத பத்தி பேசிட்டு இருக்காங்க. அந்த ஆளுங்கட்சி தரப்புல இருந்து நாங்க இருமொழி கொள்கை தான், நாங்க PM3 திட்டத்தை நாங்க அமல்படுத்த மாட்டோம், ஆனா அந்த பணத்தை மட்டும் எங்களுக்கு தாங்க. அதாவது நாங்க பசுமாட்டு லோனு தரணும், பணம் தரணும், ஆனா பசுமாட்டு மட்டும் வாங்க மாட்டோம், அந்த திட்டத்துல நாங்க சேர மாட்டோம், ஆனா பணம் மட்டும் நீங்க எங்களுக்கு தாங்க, அது எங்க வரி பணம். இப்படி எல்லாம் ஒரு விதண்டாவாதம் பேசிட்டு இருந்தாங்க போன வாரம் வரைக்கும். அப்ப இந்த வாரமும் அதை எடுப்பாங்கல்ல. அதான் அண்ணாமலை அதுக்கு முன்னாடியே அவரு ஐபிஎஸ் அப்படிங்கிறனால அவர் அதை சுதாரிச்சுட்டு எடுத்துட்டாருங்கிறதா என்னுடைய பார்வையா நான் அந்த இடத்துல பாக்குறேன். இதை மோடி அரசாங்கத்துக்கு எதிராக பேசிட்டாரு, இல்லைன்னா தனி கட்சி ஆரம்பிக்க போறாரு, அதனாலதான் அவர் இப்படி பேசுறாருங்கிற மாதிரி நான் இந்த இடத்துல நான் அதை புரியல. அப்படி புரியல. இன்னைக்கு கூட அந்த முட்டை விஷயத்துல அவர் பேசியிருக்காரு. அதாவது ஒரு முட்டையினுடைய விலை 5 ரூபாய் 60 காசு ஏதோ நிர்ணயம் பண்ணி வருஷம் ஃபுல்லா ஒரே ரேட்டு தான். இப்படிதான் தமிழக அரசு முட்டை வியாபாரிகள்கிட்ட கான்ட்ராக்ட் இப்படிதான் போட்டு வச்சிருக்காங்க.
அதுல வந்து மார்ச் மாசத்துல வந்து அது ₹3.70 முட்டை விலை கீழே இறங்கிட்டு அந்த முட்டையெல்லாம் வாங்கி மொத்தமா வாங்கி இந்த வியாபாரிகள் வந்து அதை கொண்டு போய் குடோன்ல பதுக்கி வச்சுட்டாங்க. வச்சு ஏசி ரூம்ல வச்சிருக்கேன்னு சொல்றாங்களா. அப்ப முட்டைங்கிறது வந்து குறிப்பிட்ட நாளைக்குள்ள அது கெட்டு போயிடும். இதை வந்து என்ன வந்து விலை வந்து போடும்போது அதை வந்து சப்ளைக்கு அவங்க கொடுக்குறாங்க அப்படிங்கிறத அண்ணாமலை தான் கண்டுபிடிச்சிருக்காரு. வேற யாரும் கண்டுபிடிக்கலையே. திமுகவே கண்டுபிடிக்கல. அப்ப அந்த இதை கண்டுபிடிச்சு அவர் தான் ஏற்கனவே கலைஞ்ச ஆட்சியிலேயே வந்து அழுகிய முட்டையெல்லாம் போட்டுதான் அந்த துறையினுடைய அமைச்சர் கீதா ஜீவனுக்கு அழுகிய முட்டை கீதா ஜீவன் பேரே சூட்டினாங்க. அப்ப இதெல்லாம் மறுபடியும் இப்ப நடக்குதுங்கிறத அவர் சுட்டி காணிச்சிருக்காரு. இதே மாதிரி தினமும் அவர் உள்ளூர்ல இருக்காரோ இல்லையோ, நம்ம நாட்டுல இருக்காரோ வெளிநாட்டுல இருக்காரோ, இந்த அரசியலுக்கு கரெக்டான ஒரு ஆளு அவரா தான் இருக்காரு. அவரு தான் அதை பண்ணிட்டு இருக்காரு அண்ணாமலை. அதனால இந்த மும்மொழி கொள்கை அப்படிங்கிற விஷயத்துல அவருக்கு காம்ப்ரமைஸே கிடையாது. அவரு இரு மும்மொழி கொள்கை தான் வேணுங்கிறத உறுதியா இருக்காரு. மத்திய அரசு புதிய கல்வி திட்டம் வேணுங்கிறதுல அவர் உறுதியா இருக்காரு. அதெல்லாம் அவரு வந்து ஏத்துக்கிட்டார். இந்த இது மட்டும் 9ஆம் வகுப்புக்கு கொடுத்தது மட்டும் நீங்க 2 வருஷம் தள்ளி வச்சிருங்கன்னு சொல்றாரு. அவ்வளவுதான். ஏற்கனவே நீங்க சொன்னபடி அதை செய்யுங்கன்னு சொல்றாரு. அவ்வளவுதான். மாற்றி எல்லாம் சொல்லல. அது ஏதோ அங்க மேல இருந்து அந்த அந்த கல்வித்துறையில மத்திய கல்வித்துறையில ஏதோ ஒரு சின்ன தவறு நடந்திருக்குங்கிற மாதிரி தான் எனக்கு புரியுது இந்த விஷயத்துல. சரி. இந்த விஷயத்த அவர் வந்து தமிழக பாஜகவோட தலைவரா இல்லாட்டி தமிழக பாஜகவை சேர்ந்த ஒருவரா சொல்றாரா இல்லாட்டி அண்ணாமலை அப்படிங்கிற ஒரு தமிழக தலைவரா சொல்றாரா? ஏன்னா இந்த விஷயத்தோட சேர்ந்துதான் புதிய தமிழகம் ஜனதா கட்சி அப்படிங்கிற ஒரு செய்தி வந்தது. அதாவது அண்ணாமலை உருவத்தை மையப்படுத்தி அவங்க கட்சி கொள்கையோடையும் கட்சி கொடியோடையும் ஒரு ஒரு செய்தி உலா வந்துச்சு. அந்த அந்த செய்தி வந்து மறுக்கப்படல. அண்ணாமலையாலையும் மறுக்கப்படல. பாஜகவும் அதை பத்தி கமெண்ட் சொல்லல. இந்த விஷயத்தை உருவாக்கியவர் யார்? அதாவது வந்து அண்ணாமலை பேர்ல ஏற்கனவே நிறைய வந்துட்டு இருக்கு. முதல் பாயிண்ட் நீங்க கேட்ட கேள்வி, இதெல்லாம் பாஜக மாநில தலைவர் வந்து இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் எடுத்து தினசரி பேச வேண்டிய விஷயங்கள் அவங்க பேசணும். அந்த கற்பழிப்பு விஷயமா இருக்கட்டும், இல்லைன்னா அந்த சிறுமிகள் பலாத்காரம் பண்ணக்கூடிய விஷயம், கொலை அது சம்பந்தப்பட்டது, லோக்கல் தமிழகத்துல உள்ள பிரச்சனைகள் எல்லாம் அவங்க எடுத்து பேசணும். அவங்க அதை பெருசா எடுத்து பேசல. அதனால அவர் பேசுறாரு. அண்ணாமலை வந்து பாஜகவினுடைய ஒரு மாநில தலைவர் அவர் பேசுறாருன்னு சொல்ல முடியாது. மாநில தலைவர் அவர் கிடையாது. முன்னாள் மாநில தலைவர் தமிழிசை எப்படியே டெய்லி பேட்டி கொடுத்துட்டு இருக்காங்க. அவங்க வந்து எந்த அடிப்படையில கொடுக்குறாங்க? அவங்களுக்கு இப்ப பிஜேபியில ஒரு மெம்பர், அவ்வளவுதான், உறுப்பினர். அதுக்கு மேல அவங்களுக்கு எந்த பொறுப்பும் கிடையாது. ஆனா அவங்க பேட்டி கொடுக்குறாங்க. ஒரு முன்னாள் மாநில தலைவரா இருந்தவங்க, இல்லைன்னா பாஜகவினுடைய அந்த 2 மாநில கவர்னரா இருந்தவங்க, ஏதோ ஒரு கணக்குல அவங்க பேசினா டிவி மைக்க நீட்டுறாங்க, அவங்க பதில் சொல்லிட்டு போறாங்க. அதே மாதிரி அண்ணாமலை வந்து அவரு வந்து ஆக்கப்பூர்வமான ஒரு அரசியலை அவர் ஏற்கனவே பண்ணிட்டு தான் இருக்காரு. தொடர்ந்து அவர் வந்து இந்த மாதிரி முக்கியமான விஷயங்கள் எல்லாம் பிரச்சனைகள் எல்லாம் எடுத்து வந்து அவருக்கு அதுக்கு கருத்து சொல்லி அதை கண்டனம் தெரிவிச்சு இதை பண்ணிட்டு தான் வராரு. அது இதுல மட்டும் பண்ணல. அவரு எப்பவும் பண்ண பார்த்து அவருடைய வேலையை அவர் செய்துட்டு இருக்காரு. அப்புறம் நீங்க வந்து இந்த புதிய தமிழகம் ஜனதா கட்சி அப்படிங்கிற மாதிரி வந்ததெல்லாம் வந்து அது இப்ப புதுசு கிடையாது. ஏற்கனவே வந்து அண்ணாமலை அன்பு கூட்டம்ங்கிற ஒரு அமைப்பு 1 வருஷத்துக்கு முன்னாடியே ஆரம்பிச்சு அதுக்கு தலைவர் நிர்வாகிகள் எல்லாம் வேலை போட்டு வச்சிருந்தாங்க. அது வந்து ஏற்கனவே இயங்கிக்கிட்டு இருக்கு. அதே மாதிரி அடுத்த லெவல் நீங்க இப்ப சொன்ன மாதிரி அகில இந்திய அண்ணாமலை நற்பணி மன்றம் அப்படின்னு போட்டு ஒரு போஸ்டர் எல்லாம் அடிச்சு வெளியிட்டு இருந்தாங்க. இன்னைக்கு கூட வந்து அதெல்லாம் வந்து ஒரு கட்சி பெயர் மாதிரி இல்ல. ஆனா இந்த பெயர் வந்து ஒரு கட்சி பெயர் மாதிரி இருக்கு. கட்சி கொடி, கட்சி கொள்கையோட வந்திருக்கு. அப்ப அது தனிநபர் தானே பண்றாங்க. அவருக்கு மேல உள்ள அனுதாபிகள், அவருக்கு மேல உள்ள விசுவாசிகள், அவங்க இஷ்டத்துக்கு அவங்க அண்ணாமலை அன்பு கூட்டம் மட்டும் என்ன அண்ணாமலையா வந்து தொடங்கி வச்சாரு. அண்ணாமலைக்கு அதுக்கு சம்மந்தமே கிடையாது. உண்மையை சொல்றதா இருந்தா அது அவங்க விருப்பப்பட்டவங்க கொஞ்சம் பேர் சேர்ந்து அவங்க பாட்டுக்கு ஆரம்பிச்சு அதுக்கு நிர்வாகிகள் எல்லாம் போட்டு எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. மற்றபடி வந்து இதுக்கும் வந்து பாஜகவுக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது. அண்ணாமலைக்கு இதுக்குமே சம்மந்தம் கிடையாது தான் நான் சொல்லுவேன். அவரு வந்து அதை கண்டுக்கல, அவ்வளவுதான். அண்ணாமலையை பத்தி கடுமையா விமர்சனம் பண்ணக்கூடிய ஆட்களே அவர் கண்டுக்கல. அவரை பத்தி பாராட்டு பேசுறவங்கள்ட்டையும் நீங்க என்ன பாராட்டி பேசுறீங்கன்னு அவர் கேட்டது கிடையாது. அவர் எப்படி பேசினாலும் சரி, அவருக்காக வேலையை அவர் பார்த்துட்டு போயிட்டு இருக்காரே ஒழிய யாரையுமே அவருக்கு நீங்க இப்படி சொன்னீங்க இல்ல நீங்க இப்படி நடத்துறீங்க. இப்போ அவர் வந்து அப்படி சொல்ல வேண்டியது இருந்ததுன்னா ஒவ்வொரு சேனல்காரன்ட்டு மேலையும் வந்து கேஸ் போட வேண்டியது இருக்கும். நிறைய சேனல்காரங்க மேல யூடியூபர்ஸ் நிறைய பேர் மேல வந்து அவர் வந்து அவருக்கு மேல இல்லாத ஊழல் புகாரெல்லாம் வாசிச்சுட்டு இருந்தாங்க. அது எல்லாத்துக்குமே அவர் நோட்டீஸ் அனுப்பிட்டே இருக்க வேண்டியது இருக்கு. அப்ப அரசியல்னா இதெல்லாம் நடக்குதான் செய்யும், இப்படிதான் சொல்லுவாங்க, மக்கள் புரிஞ்சுக்கிடுவாங்க, அவ்வளவுதான் அப்படிங்கிறத எடுத்துட்டு அவர் பாட்டு போயிட்டு இருக்காரு. அதே மாதிரி அவருக்கு மேல பாசம் வச்சிருக்கவங்க இப்படி ஒவ்வொரு அமைப்பா உருவாக்கிட்டு போயிட்டே இருக்காங்க. அது அவர் வந்து நீங்க ஏன் இது பண்றீங்கன்னு கேட்டா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு இடத்துல இருந்து பண்றாங்க. அவங்கள தேடி கண்டுபிடிக்கணும். அது வேற எந்த போஸ்ட் எல்லாம் அடிச்சது யாருன்னு எனக்கே தெரியாது. இப்ப வந்து அகில இந்திய அண்ணாமலை நற்பணி மன்றம் அப்படின்னு வச்சது யாரு வச்சாங்க? இப்ப இவர் வந்து நடிகர் கிடையாது. அவருக்கு எதுக்கு நற்பணி மன்றம் வைக்கணும்? அப்ப அது எதுக்கு வச்சாங்கன்னு தெரியாது.
அல்ல அவருக்கு மேல உள்ள பாசத்துல ஒவ்வொருத்தரும் பண்றாங்க. அதனால அது தனி கட்சி. இப்ப வந்து புதிய தமிழகம்னு ஒரு கட்சி இருக்கு. டாக்டர் கிருஷ்ணசாமி அவருடைய கட்சி தான் புதிய தமிழகம். அப்புறம் இங்க புதிய தமிழகம் ஜனதா பார்ட்டின்னு கட்சின்னு சொல்லி இவங்க புதுசா வைக்கிறாங்க. இன்னைக்கு ஒருத்தர் கமெண்ட்ஸ்ல வந்து டின்னு போடுற மாதிரி தமிழக ஜனதா தமிழக ஏதோ போட்டு வச்சிருந்தாரு, டின்னு வந்துச்சு. அந்த மாதிரி வைக்கலாமே கட்சி அப்படிங்கிற மாதிரி ஒரு இதை போட்டு வச்சிருந்தாங்க ஒரு கமெண்ட்ஸ்ல. அந்த மாதிரி நிறைய அவங்கவுங்க விவாதிக்கிறாங்க. ஆனா ஒரு விஷயம் மட்டும் உண்மை, அண்ணாமலை வந்து பாஜகவிலேயே இல்லாட்டா கூட தமிழகத்துக்கு அண்ணாமலை தேவைப்பட்டார். தமிழகத்துல உள்ள தேசியவாதிகள் மட்டத்துல தேசியவாதிகள் நல்லவங்க படிச்சவங்க இவங்க அண்ணாமலை மேல பெரிய பாசம் வச்சிருக்காங்க. அதனால அவங்களுக்காகவாவது இவர் ஏதாவது ஒண்ணு பண்ண வேண்டிய சூழ்நிலை வரும். அப்படி வரும்போது பாஜகவிலே அதுக்கு வழி விடுவாங்கன்னு நினைக்கிறேன். அதிகாரம் கொடுத்து அவங்களுக்கு நோக்கம் வந்து தனிநபர் வளர்க்கறது வைக்கிறது அதெல்லாம் 2ஆம் பட்சம். பாஜகவை தமிழ்நாட்டுல ஆட்சியில கொண்டு வைக்கணும்னா இப்போ அண்ணாமலையை தவிர வேற வழி இல்லை. வேற யாராவது ஒரு நிர்வாகி வச்சோ இல்ல இதுக்கு முன்னாடி மாநில தலைவராக இருந்தவங்களையோ மறுபடி கொண்டு வைக்கிறனாலே இப்போதைக்கு அதுல பிரயோஜனம் இல்லை. ஒரு சமயத்துல வந்து யாரு வந்தாலும் ஒண்ணும் செய்ய போறது இல்லைங்க இருந்த நேரத்துல அந்த பதவியில வந்து யாரு வந்தாலும் ஒண்ணும் நடக்க போறது இல்லை. அப்போ பெருசா கண்டுக்கல அதை பத்தி. ஆனா இப்ப அப்படி இல்லை. இப்ப வந்து நீங்க வந்து அண்ணாமலை தவிர வேற யாரை வச்சாலும் கட்சி வெளியே பெருசா தெரியாது. ஏன்னா விஜய் நீங்க முதல் கேட்ட கேள்வி விஜய் விஸ் அண்ணாமலைன்னு தான் இப்ப நிக்குது களத்துல. அண்ணாமலை எதிர்பார்த்தாங்க, அவரை முதலமைச்சர் வேட்பாளரை நிறுத்தல. அதனால அந்த இதுல நிறைய பேர் வந்து விஜய்க்கு ஓட்டு போட்டாங்க. ஒரு மாற்றம் திமுக வேண்டாம் அண்ணா திமுக வேண்டாம்னு நினைச்ச மக்கள் நிறைய பேர் வந்து வயசு வித்தியாசம் இல்லாம விஜய்க்கு ஓட்டு போட்டிருக்காங்க. இப்ப அது தெரியுது, வெளிப்படையா தெரியுது. அப்ப அண்ணாமலை களத்துல இருந்திருந்தாருன்னா உங்கள்கிட்ட ஒரே ஒரு கேள்வி மன்னிக்கணும், ஒரு கேள்வி கேட்க விரும்புறேன். விஜய் வர்சஸ் அண்ணாமலைன்னு ஏன் மக்கள் பேச ஆரம்பிக்கிறாங்கன்னா, இப்ப வந்து அண்ணாமலை கடைசி கட்டத்துல என்டிஏக்கு தேசிய ஜனநாயக முன்னணிக்கு வந்து பிரச்சாரம் பண்ணார்னு எல்லாருக்கும் தெரியும். சிலர் சொல்றாங்க அவர் அந்த பிரச்சாரம் கூட பண்ணிருக்காட்டி இதை விட ஒரு மோசமான வாக்கு நிலையை வந்து அந்த அதிமுகவும் பாஜகவும் பெற்றிருக்குங்கிறாங்க. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? உண்மைதான், என்னுடைய கருத்து அதுதான். அதாவது நீங்க நல்லா பாருங்க, கடைசி ஒரு வாரம் நீங்க எடுத்துடுங்க, ஒரு வாரம் ஒரு 2 வாரம் கூட எடுத்துடுங்க. அந்த 2 வாரத்துலதான் அதிகமா அண்ணாமலை வந்து களம் இறக்கப்பட்டார். உண்மை சொல்ல போனா இதுல வந்து என்ன தெரியுமா, எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து களத்தை சரியா கையாளல. அவரு தான் முதலமைச்சர் வேட்பாளருங்கிறது உறுதியாயிட்டு. அது 1 வருஷத்துக்கு முன்னாடி அவர் தான் நீங்க டிக்ளேர் பண்ணிட்டு போயிட்டாங்க உள்துறை அமைச்சர் அமித்ஷா. அப்ப வந்து இவர் தான் தமிழகத்தினுடைய தேசிய ஜனநாயக கூட்டணியினுடைய தலைவரும் அதிமுக தலைமையில தான் அந்த கூட்டணி தலைவர். அப்ப அவர் தான் வந்து தமிழகத்துல மிச்சம் மீட்டு இருக்கக்கூடிய எல்லா பிரிஞ்சு போன அதிமுக உள்ளவங்க மற்றவங்க எல்லாத்தையும் அவர் தான் ஒருங்கிணைக்கணும். ஏன்னா எப்படி இவர் தான் ஆதாயம் அடைய போறார், குறைந்தபட்சம் நடிக்கவாவது செய்திருக்கணும். அவரு சசிகலா அந்த அம்மாவுக்கு பார்த்திருக்கணும். ஓபிஎஸ் விட்டுருக்க கூடாது. அண்ணன் நம்ம 2026 தேர்தலுக்கு பிறகு நம்ம வந்து உங்களுக்கு என்ன மரியாதை ஒன்றுமோ நான் செய்யறேன் அப்படின்னு சொன்னா அவரு ஒன்னும் எதிர்பார்க்கலையே, சும்மா தானே இருந்தாரு. சாதாரண லெவலுக்கு வந்துட்டாரு ஓ பன்னீர்செல்வம் அவர்கள். அப்ப அவரை நீங்க வந்து அரவணைச்சிருக்கணும். டிடிவி தினகரனை வந்து கட்சியை வந்து உள்ள அதிமுக சேர்க்க வச்சிருக்கணும். கட்சியை மெர்ஜி பண்ணிருக்கணும். அப்படியே அதிமுக மெர்ஜி பண்ணி அவருக்கு ஏதாவது ஒரு பதவியை கொடுத்து அவரை வந்து உள்ள இழுத்து கொண்டு வந்திருக்கணும். ஆனா கூட்டணியில வர்றதுக்கே இவர் பேச்சுவார்த்தை நடத்தலையே. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அவரு தான் இறங்கி வந்தார். டிடிவி தினகரன் அவர்கள் தான் கீழே இறங்கி வந்தாரு ஒழிய எடப்பாடி பழனிசாமி இப்ப இறங்கி வர்றாரு. இப்போ எலெக்ஷன் முடிஞ்சு கட்சி 2 எஸ்பி வேலுமணி தலைமையில ஒரு அணி பிரிஞ்சு 25 எம்எல்ஏக்கள் வெளியே போய் அதுல ஒரு 4 பேர் ராஜினாமா பண்ணிட்டு எல்லாம் போன பிறகு இப்ப கீழே இறங்குறாரு. இதை நீங்க 1 வருஷத்துக்கு முன்னாடி இறங்கி இருந்தீங்கன்னா காலம் வேற மாதிரி அமைஞ்சிருக்கும். இதையும் செய்துட்டு அண்ணாமலையும் வீட்டுல போய் பார்த்து அவரையும் 1 to 1 சந்திச்சு என்ன பண்ணுனா நல்லா இருக்கும். நீங்க ஏதோ எனக்கு வயசாயிட்டு ஒரு வாய்ப்பு வருது, இதுல நீங்க எனக்கு உதவுங்க, உங்களுக்கு வயசு இருக்கு தம்பி, அதனால உங்களுக்கு நான் வந்து பின்னாடி என்ன பண்ணணும் பண்ணுவோம், இப்போதைக்கு நீங்க நான் எனக்கு வந்து உறுதுணையா இருக்கணும் அப்படின்னு சொல்லி நீங்க கேட்டு. ஆனா அவர் நல்ல படிச்ச மனிதர் அண்ணாமலையை பொறுத்த வரைக்கும். அவர்கிட்ட நீங்க ஒரு ஸ்டெப் கீழே இறங்கினா ஒரு 2 ஸ்டெப் கீழே இறங்கி உங்களுக்கு உதவ தயாரா வந்திருப்பார். அப்ப நீங்க அவரை கரெக்டா பயன்படுத்தி இருக்கலாம். அவர்கிட்ட கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ணிட்டு எத்தனை தொகுதி பாஜக கொடுக்கணுங்கிற விஷயம் குறிப்பாக, ஏன்னா அவரு தானே ஓட்டு வங்கியை உருவாக்கி வச்சிருக்காரு தமிழக பாஜகவுக்கு. அப்ப என்ன பண்ணலாம், அந்த கூட்டணி கட்சிகள் எல்லாம் எப்படி டீல் பண்ணலாம், இதெல்லாம் கொஞ்சம் கலந்து அவரை தனியா சந்திச்சு பேசி ரகசியமா சந்திச்சா கூட ஓகே. வெளியே பிரஸ் மீட் எல்லாம் வச்சு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அவங்க அப்பாவை பார்க்க போறேன்னு சொல்லிட்டு வீட்டுக்கு போனாலே அண்ணாமலையே பார்த்துட்டு வந்துடலாம். அப்படி ஏதோ ஒரு வகையில இவங்க வந்து ஏன்னா கூட்டணி தானே, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அவரே சொல்லிட்டாரு எடப்பாடி பழனிசாமி அண்ணன் அவர்கள் தான் வந்து முதலமைச்சர்னு அவர் மேடையில மோடி இருக்கக்கூடிய மேடையில டிக்ளேர் பண்ணிட்டாரு. அண்ணாமலை வாயினாலே சொல்லிட்டாரு. ஆனா இவரு கடைசி வரைக்கும் கீழே இறங்கலையே சார். லாஸ்ட் வரைக்கும் வந்து அந்த கொழுப்பு பிடிச்ச ஆளா தானே இருந்தாரு எடப்பாடி பழனிசாமி. கொஞ்சம் அதாவது கடைசியில 1 வாரம் தான்
என்னமோ வந்து ரொம்ப கிரவுண்ட் லெவல் ரொம்ப மோசமா போகுது அப்படின்னு சொன்ன உடனே கொஞ்சம் அவங்களுக்கு புரிஞ்சுட்டு அதுக்கு பிறகு அண்ணாமலையை கொண்டு போய் அப்போ வந்து சூரிய கண்கட்ட பிறகு சூரிய நமஸ்காரம் பண்ண தானே. அப்ப நீங்க ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே நீங்க இதை இறங்கி படிப்படியா ஒவ்வொரு வேலையை செய்து அண்ணாமலைகிட்ட கேட்டால் அவரே சொல்லி தந்துருவாரு. இவங்களுக்கு எல்லாம் இப்படி இப்படி பண்ணுங்கன்னு அவங்க கூட இருந்து எல்லா வசதியும் பண்ணிருப்பாரு. நீங்க முதலமைச்சரா இருந்திருக்கலாம், என் கூட நீங்களே இருங்க, நீங்க வந்து துணை முதலமைச்சரா இருங்க, உங்களுக்கு போலீஸ் டிபார்ட்மெண்டே உங்க கையில தாரேன், நீங்க என்ன சொல்றீங்களா நல்ல ஆட்சி நம்ம பண்ணுவோம், வேற அவரு என்ன சொல்ல போறாரு, ஊழல்கள் பண்ணக்கூடாதுன்னு சொல்லுவாரு, அவ்வளவுதானே. அப்படி எப்படி ஜெகன்மோகன் இது ஆந்திராவில வந்து நம்ம சந்திரபாபு நாயுடும் நம்ம பவன் கல்யாணம் இப்ப இயங்குறாங்களோ அதே மாதிரி நம்ம இயங்கும்னு சொல்லலாமே சார். இதுல என்ன இருக்க போகுது, முதலமைச்சர் நம்ம தான், அதே மாதிரி முதலாவதே டிக்ளேர் பண்ணி கூட்டணி அமைச்சுதான் நாங்க அமைக்க போறோம்னு சொல்றது என்ன பிரச்சனை. இதை அவ்வளோத்தையும் செய்யாம விட்டுட்டு அவ்வளோத்தையும் இதுல எதுவுமே பண்ணல திரு எடப்பாடி பழனிசாமி. அண்ணாமலையை பயன்படுத்தாம விட்டார். கடைசியில அண்ணாமலை வந்து அவரு மேல இடத்துல இருந்து அவர்கிட்ட சொல்லி எடுத்து அவருக்கு வேலையை ஒரு காரியகர்த்தா என்ன சொல்றாங்களோ கட்சி என்ன சொல்லுதோ அதை நான் செய்யறேன் கரெக்டா செய்தாரு. ஆனா கடைசியில வந்து அதிமுக ஏரியாவிலேயும் போய் பிரச்சாரம் பண்ணார். அவர் பண்ணாம இருந்ததுன்னா இன்னும் ஓட்டு கீழே தான் இறங்கியிருக்கும். பல தொகுதிகள் இன்னும் இழக்கிறதுக்கு தான் வாய்ப்பா இருக்கும். ஏதோ அன்புமணி ராமதாஸ் கொஞ்சம் கை கொடுத்தார் அதிமுகவுக்கு. திரு அன்புமணி அவருக்கு அவங்க அப்பா அங்க பிரச்சனை, அவர் கட்சியை உடச்சிட்டு நிற்கிறாரு. அந்த சூழ்நிலையிலும் அவர் வந்து கொஞ்சம் அவங்க வட தமிழகத்துல குறிப்பாக வன்னியர் சமுதாயம் அதிகமா இருக்கக்கூடிய பகுதிகள் எல்லாம் அதிமுகவுக்கு நிறைய எம்எல்ஏக்கள் கிடைச்சது. அது ஒரு பாயிண்ட் தான். இதுவே மற்ற இடத்துலயும் கிடைக்கிற மாதிரி இவங்க கொஞ்சம் பண்ணிருக்கலாம். அவ்வளவுக்கு கோட்டை விட்டு விட்டாங்க. அண்ணாமலையை சரியா பயன்படுத்தல. இருந்தாலும் கடைசியில ஒரு வாரம் பயன்படுத்தின கிடைச்ச ஓட்டு தான் இப்போ வந்து கொஞ்சம் ஓரளவுக்கு பாஜகவுக்கும் கொஞ்சம் ஒரு எம்எல்ஏங்கிறது பெரிய விஷயம் இல்ல, ஓட்டு வங்கி கொஞ்சம் எல்லா இடமும் கொஞ்சம் தூக்குறது அப்படித்தான் வந்திருக்கு. இல்லைன்னா இதை விட இன்னும் கேவலமா போயிருக்கு. அதுதான் நிலவரம். சரி, இப்ப நீங்க வந்து எடப்பாடி இறங்கி வரல, அவருடைய தரப்புல நடந்த தவறுகளை வந்து ரொம்ப அழகா சுட்டி காட்டினீங்க. சோ பாஜக அந்த சமயத்துல என்ன பண்ணுச்சு, இப்ப வந்து பாஜக என்ன பண்ணிட்டு இருக்கு? இப்ப தேர்தல் நடந்து கிட்டத்தட்ட முடிவு வந்து ஒரு மாசம், இன்னும் கொஞ்ச நாள், அடுத்த வாரத்துல இருந்து ஒரு மாசம் ஆயிடும் முடிவு. ஒரு பதவி ஏற்றே வந்து ஒரு மாசம் ஆயிடும். இன்னும் பாஜக என்ன பண்றது? பாஜகல நயினார் நாகேந்திரன் கொடுத்த கடிதம் என்னாச்சு? தலைமை வந்து தொடர போறதா? அவங்களுடைய இப்ப புதிய சித்தாந்தம், புதிய வந்து அவங்களுடைய ஸ்ட்ராட்டஜி என்ன? இப்படிப்பட்ட அண்ணாமலையை அவங்க உபயோகப்படுத்த போறாங்களா இல்லையா? அதாவது வந்து தேர்தலுக்கு முன்னாடி நடந்ததுல நிறைய தப்பு தான். அதுல வந்து டாக்டர் எல் முருகன் வந்து தேவையில்லாம ரொம்ப அதிகமான ஆணி அந்த ஆளுதான் புடுங்கினதாக ஒரு சொல்றாங்க. எல்லாமே அவருடைய டாமினேஷன் ரொம்ப அதிகமா இருந்துன்னு சொல்றாங்க. அவர் வந்து செய்தது எல்லாமே இதை மாதிரி தான். இப்போ உதாரணத்துக்கு ரெண்டு விஷயத்த சொல்றேன். சென்னையில டி நகரை வந்து இவங்க கேட்டிருந்தா கொடுத்துருப்பாங்க, அண்ணா பாஜகவுக்கு கொடுத்துருப்பாங்க. எடப்பாடி பழனிசாமி கடைசியில எல்லாம் கொஞ்சம் அந்த சீட் ஷேரிங் எல்லாம் கொஞ்சம் கொடுக்க தயாரா இருந்திருக்காரு. ஏன்னா அவங்களுடைய அதிமுக மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்திலேயே, ஆலோசனை கூட்டத்திலேயே வந்து பாஜகவுக்கு கொங்கு மண்டலத்துல கோயம்புத்தூர்ல நம்ம 2 சீட்டு 2 இல்லைன்னா 3 சீட் நம்ம கொடுக்க வேண்டியது இருக்கும், சென்னையில இந்த மாதிரி பண்ண வேண்டியது இருக்கும் அப்படின்னு அவர் வந்து அந்த இதை தயார்படுத்திட்டார். அப்ப பேசிட்டார். அப்ப டி நகர் ஏன் வாங்கல? அங்க வாங்கினா வினோஜ் பி செல்வத்தை கொண்டு போய் நிப்பாட்ட வேண்டியது இருக்கும். ஏன்னா அவரு அங்க இடந்து வேலை செஞ்சுட்டு இருந்தார். அப்ப வினோஜிக்கு இது இடத்த வந்து நம்ம வரக்கூடாது. அதே மாதிரி வந்து வேளச்சேரி நீங்க கேட்டு வாங்கினீங்கன்னா அங்க வந்து எஸ்டி சூர்யாவை நிப்பாட்ட வேண்டியது இருக்கும். அதே மாதிரி அஸ்வத்தாமன் வந்துடக்கூடாது. இப்படி ஒரு கெடு புத்தி உள்ள ஆளா இருக்கக்கூடிய எல் முருகன் வேற என்ன எதிர்பார்ப்பீங்க? ஆனா அவர் சொல்லதான் தலைவரா வந்து நயினார் நாகேந்திரன் சார், இது எல் முருகன். ஆமா, அவருக்கு மேல இவரு ஒரு சூப்பர் பவரோட இவர் இயங்கி இருக்காருன்னு சொல்றாங்க. எல் முருகன் தான் இது அவ்வளவுக்கும் காரணம். அவரு சொல்றத ஃபுல்லாதான் நயினார் நாகேந்திரன் அவர் ஒரு அந்த சந்தர்ப்பத்துல அவர் வந்து மாட்டிக்கிட்டாரு, அவ்வளவுதான். ஒரு சூழ்நிலை கைதி அந்த மாதிரிதான் அவரு. ஆனா அவர்கிட்ட ஒரு குறைபாடு இருக்கு. அவருக்கு மாநில தலைவரா நீங்க என்னத்தை சந்தர்ப்பவாதியாவே கொண்டு வைங்க, அந்த சூழ்நிலை கைதியாவே கொண்டு வைங்க, அது வேற. ஆனா அதுக்கு பிறகு உங்களுக்கு அந்த மாநில தலைவருக்கிற அதிகாரம் கையில வந்துக்கலாம். அப்ப நீங்க வந்து எங்களுக்கு இந்த இதெல்லாம் வேணும் இதெல்லாம் வேண்டாங்கிறது நீங்க சொல்லணும். எல் முருகன் சொன்னா என்ன, யாரு சொன்னா என்ன? இல்லன்னா நீங்க தூக்கிட்டு போங்க, நான் வரலங்க, ரிசைன் பண்ணி தூர போடுறேங்க அப்படின்னு சொல்லிட்டு எதுக்கு நான் வரணும், பழி ஏன்ல நான்ல வாங்க போறேன்னு சொல்லிட்டு அவர் கொஞ்சம் போல்டா பேசியிருக்கலாம். அவர் ஏன் அந்த இடத்துல கோட்டை விட்டாருன்னு எனக்கு தெரியல. அதாவது என்னதான் இருந்தாலும் கொஞ்சம் நேர்மையான ஒரு விஷயத்தோட அவர் அணுகியிருக்கலாம். ஆனா அவரே கூட கமலாலயத்துல உட்கார்ந்து என்ன அவங்க முடிவு பண்ணி வச்சிருந்தாங்க. அவரும் அவருக்கு பையன் பாலாஜி, இவங்க தரப்புல வந்து அவங்க பேசி அவங்களுடைய எண்ணமே எப்படி இருந்துச்சுன்னா, இதுதான் பெரும்பாலான பாஜக மாநில லெவல்ல உள்ள நிர்வாகிகள் மட்டத்துல இருந்திருக்கு. எலெக்ஷன் வரைக்கும் அண்ணாமலை அப்படி இப்படி திரிவாரு. அது வரைக்கும் ஒரு சின்ன போட்டோவோ அவருக்கு அங்கங்க போட்டுக்கிடுங்க. எலெக்ஷன் முடிஞ்ச பிறகு வந்து எப்படியும் ஒரு 15-18 எம்எல்ஏ நமக்கு 10க்கு மேல கண்டிப்பா எம்எல்ஏ நமக்கு கிடைச்சிரும். இந்த எம்எல்ஏ வாங்கி வந்துட்டாங்க அப்படின்னா அப்புறம் நயினார் நாகேந்திரன் தலைமையில தான் இந்த எம்எல்ஏ வெற்றி பெற்றதாக அது வெளியே வரும். அதுக்கப்புறம் அண்ணாமலை செல்லா காசாயிருவாரு. அது வரைக்கும் நம்ம வந்து
கண்டுக்க வேண்டாம். ஒவ்வொரு சேனல்களுக்கும் அவங்க கொடுத்த யூடியூப் சேனல்களுக்கும் அவங்க கொடுத்த இன்ஸ்ட்ரக்ஷனே வந்து அண்ணாமலையே பெருசா போட வேண்டாம். தேர்தலுக்கு முன்னாடி அண்ணாமலையை பத்தி பெருசா செய்தி நீங்க போட வேண்டாம். ஒரு தெளிவு மாநில தலைவர் இத சொன்னது நயினார் பாலாஜியா, நயினார் நாகேந்திரனா? நயினார் பாலாஜி வந்து யூடியூப் சேனல்களை கூப்பிட்டு பேசும்போது பேசியிருக்காரு. அதுல இன்னும் கொஞ்சம் டீப்பா நீங்க போகணும்னா இதை இந்த எந்தெந்த யூடியூப் சேனலுக்கு என்ன ஒர்க் கொடுக்கணுங்கிறத வந்து பேசு தமிழா பேசு ராஜவேல் நாகராஜன் கையில அந்த பொறுப்பை கொடுத்துருக்காங்க. கமலாலயத்துல உட்கார்ந்துட்டு இப்போ நீங்க இப்ப போறீங்க அப்படின்னா யூடியூப் சேனல் தென்னவன் சார்பா நீங்க போய் பாக்குறீங்க அப்படின்னா நீங்க நயினார் நாகேந்திரனுக்கு பையன் பாலாஜியை தான் போய் பார்க்கணும். அதான் அப்படிதான் நடந்தது. அவரை போய் பார்க்கும்போது அவரு என்ன செய்வாருன்னா, ஓ இப்படி ஒரு தென்னவன் ஒரு சேனல் இருக்கோ, உடனே போன் பண்ணி உங்ககிட்ட கேட்க மாட்டார், கேட்கல உங்ககிட்ட டிஸ்கஸ் பண்றது இல்ல, நேரே போன் பண்ணி நேரே ராஜவேல் நாகராஜனுக்கு போன் பண்ணி கையில கொடுத்துறாரு. அப்படி ஒரு சேனல் இருக்காங்க பாரு அவரு யாரு, ராஜவேல் நாகராஜன். இது உண்மையிலே நடந்தது. அப்படி 10 லட்சம் சப்ஸ்கிரைபர் உள்ள ஒரு சேனலுக்காரங்க கிட்ட இப்படித்தான் பேசியிருக்காங்க. அதைத்தான் நான் சொல்றேன், உண்மை இது. அப்ப உடனே இருந்தாலும் இப்படி கேட்கறது, ஆமா சார் இப்படி இருக்கேன்னா சரி அப்படியே அப்போ நான் சொல்ற மாதிரி நீங்க நியூஸ் போடுங்க. என்ன போடணும், நயினார் தலைவரை பத்தி மட்டுமே நீங்க போடுங்க. 1-2 போடுங்க, அப்புறம் நம்ம பாத்துக்கலாம். அப்புறம் வந்து அண்ணாமலை பத்தி நீங்க பெருசா போட வேண்டாம். இது உண்மையிலே நடந்தது. இதுக்கு மேல என்ன ஏதாவது சொன்னாங்கன்னா சொல்லுங்க, நம்ம ஒரு வெளிப்படையா இன்னும் கொஞ்சம் போட்டு உடைக்கலாம். வேண்டாம்னு நினைக்கிறேன். அது அப்படி கடந்து போறது சரியா இருக்கும்னு நினைக்கிறேன். இதுதான் அங்க இருந்த நிலவரம். அப்ப அவங்க என்ன கால்குலேஷன்ல இருந்தாங்க அப்படின்னா, அண்ணாமலை வந்து திட்டமிட்டே வந்து அவங்க வந்து தவிர்த்த ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தாங்க. ஒதுக்கி அப்படியே ஒதுக்கி நீங்க உபயோகப்படுத்துறீங்க. அப்படியே ஒதுக்கி அவரை வந்து இந்த எலெக்ஷன் முடிஞ்ச பிறகு வந்து அவரு ஒண்ணு இப்பவும் அவங்க நினைச்ச மாதிரி இப்போ ஒரு 10 பேர் எம்எல்ஏ இருந்தாலே அவங்க கைதான ஓங்கி இருக்கும். நீங்க நினைச்சு பாருங்க, ஒரு 10 பேர் எம்எல்ஏ ஆயிருந்தாலே அப்படித்தானே நடந்திருக்கும். அதுக்காக வேண்டி அண்ணாமலை வந்து வீடு வீடா போய் நீங்க எல்லாம் ஓட்டு போடாதுங்க, அதிமுகவுக்கு போடாதுங்க, பிஜேபி போடாங்கன்னு அவர் ஒன்னும் சொல்லிட்டாலே இல்ல. அது இயல்பா நடந்த ஒரு விஷயம். விஜய்னு ஒரு ஆளு விஸ்வரூபம் எடுத்து வந்ததுனால இதெல்லாம் மாற்றங்கள் வேற மாதிரி ஆயிப்போச்சு. அது வேற. ஆனா இவங்க புரிஞ்சுக்க வேண்டிய, அதாவது முழுக்க பாஜகவினுடைய மாநில அளவில் இருக்கக்கூடிய பொறுப்பாளர்கள், தலைவர்கள், பேரண்ட் பாடியில இருக்கக்கூடியவங்க எல்லாம் வந்து ஒரு தப்பு நடந்துச்சு அப்படி இப்ப வந்து அந்த தோல்வி நடந்து போச்சு. அப்ப இதுக்கு உண்மையான காரணம் என்ன, அதைத்தானே பேசணும். அப்பதான் கட்சி வளரும். இப்ப இதுல எங்க தப்பு பண்ணோம், நம்ம எங்க கோட்டை விட்டோம், இதை கண்டுபிடிச்சீங்கன்னா, அதை உண்மையான காரணத்தை கண்டுபிடிச்சீங்கன்னா நீங்க வந்து அடுத்த முறை இதை மாதிரி நடக்காம பாதுகாக்க முடியும். ஆனா விஜய் அலையில நாங்க அடிச்சுட்டு போடணும்னு தமிழிசை சவுந்தரராஜன் பேட்டி கொடுக்குறாங்க. முடிஞ்சு போச்சா? அப்ப நீ உங்ககிட்ட உண்மையிலே என்ன தப்புங்கிறத நீங்க உணரவே இல்லை. நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னா, இதுக்கு ஒரு இருட்டை கொண்டு ஓட்டை அடைச்ச மாதிரி ஒரு காரணத்தை சொல்லிட்டு போறீங்க. எப்படி வந்து நீங்க திருந்துவீங்க? இது இந்த உதாரணத்துக்கு நான் அந்த மாதிரி சொன்ன அதே பேட்டி கொடுத்ததை வச்சு நான் பேசுறேன். அதனால இவங்க உண்மையான காரணம் வந்து உங்களுக்கு லட்டு மாதிரி ஒருத்தர் அண்ணாமலைன்னு ஒருத்தர் வந்து உங்க கையில கிடைச்சார். அவரை முறையாக நீங்க பயன்படுத்தினாலே முதல்ல அவரை முதலமைச்சர் வேட்பாளரா வச்சிருக்கணும். அதை கோட்டை விட்டீங்க. அப்புறம் அடுத்த லெவலுக்கு நீங்க யோசிக்கணும்ல. நீங்க அவரை வேட்பாளரா நிப்பாட்ட கூடாதுங்கிற நோக்கத்திலேயே கோயம்புத்தூர்ல ஒரே ஒரு இது கோவை வடக்க மட்டும் வாங்கிட்டீங்க. பெரிய கேவலமான வேலையெல்லாம் பார்த்து வச்சிருக்கீங்க. யாருன்னு வேண்டாம் நினைக்க திருப்பி சொல்றதுக்கு நமக்கே வாய்க்கு ஒரு மாதிரி இருக்கு. முக்கியமான ஒரு 4-5 பேரு அவங்க நின்ன தொகுதி எல்லாத்துலயும் நீங்க திமுக வேட்பாளருக்கு யாருன்னு எடுத்து பாருங்க, அவனும் டம்மியா இருப்பாங்க. எல் முருகன் அவரை ஏத்து நின்று திமுக நின்று வேட்பாளர் யாருன்னு கேளுங்க, யாருன்னு தெரியும். ஒரு டாக்டர் ஒரு பொண்ணு நின்றுச்சுன்னு தெரியும், அவ்வளவுதான். அதை விட ரொம்ப கொடுமை என்ன தெரியுமா, எல் முருகன் வந்து தோத்து போய் நிக்கிறாருல்ல, அந்த தொகுதியில அதிகமான பேர் யாரு அப்படின்னு சொல்றாங்க, யாரு என்ன சமுதாயம்னு சொல்றாங்கன்னா இவர் சார்ந்த செக்குலர் சமுதாயம். ஆனா இப்ப அங்க வெற்றி பெற்றிருக்கிறது அந்த அம்மா பறையர் சமுதாயத்துல இருந்து நின்று அம்மா தான் வெற்றி பெற்றிருக்கு. அது இவங்களை விட கம்மியான எண்ணிக்கையில இருக்காங்க. அப்ப இவங்க சமுதாய ஓட்டே எல்முருகனுக்கு விழலைங்கிறத புரிஞ்சுக்கலாம்ல. காரணம் என்ன? இதுதான் உண்மையான, இதைத்தான் நீங்க வந்து கண்டுபிடிக்கணும்னு சொல்றேன். இதை நோக்கி இதை தெரிஞ்சுக்கிட்டு இதுக்கு அடுத்த ஸ்டெப் வச்சா தானே சரியா இருக்கும். அப்போ இவங்க வந்து, அதாவது பாஜகவினுடைய மூத்த தலைவர்கள், முன்னணி தலைவர்கள்னு டெல்லியில போய் உட்கார்ந்து பேசுறாங்க அப்படின்னாலும் அதுக்கு ஒரு காரணம் நிர்மலா சீதாராமன். அந்த அம்மாவும் ஒரு பெரிய இவங்களுக்கு எல்லாத்துக்கும் பேக் போனா இருந்து செய்தது அந்த அம்மா தான். டெல்லி லாபி அந்த அம்மா தான். இப்ப இங்க நடந்த சீரழிவுக்கும் அந்த அம்மா தான் காரணம். ஒரு இடத்து கூட பிரச்சாரத்துக்கு பண்ணாத அப்படி செய்யணும். அவங்களுக்கு இதுல என்ன குறிக்கோள் இருக்க முடியும்? அண்ணாமலே பிடிக்காது, வேற என்ன குறிக்கோள்? அண்ணாமலே பிடிக்காது ஆரம்பத்துல இருந்தே. நான் அந்த புக்கை வெளியிட்டேன்ல, மோடியின் தமிழகம், அந்த புக்கை வந்து வெளியிடும் போது வந்து பல தடவை நான் அண்ணாமலையை நேர்ல போய் கமலாலயத்தை பார்த்துட்டே வந்தேன். கடைசியில் அவரை வச்சே வெளியிட்டு போயிட்டோம். அதுல ஒரு சந்தர்ப்பத்துல வந்து இந்த அம்மா வந்து மோடி அட் 20 ஏதோ ஒரு புக்கு வெளியிட்டாங்க. அதை வந்து ராமச்சந்திராவில தான், போரூர்ல ராமச்சந்திராவில வச்சுதான் அந்த புக்கை வெளியிட்டாங்க. அது கூட சேர்த்து இதையும் வெளியிடலாம்னு சொல்லி அண்ணாமலை அவர்கள் என்னட்டே சொன்னார், மேடத்தை வச்சு நம்ம வெளியிடுவோம் அப்படிலாம் சொன்னாங்க. ஆனா அது இன்னொரு காரணத்தினால நான் வந்து விரும்பல, அதோட விட்டுட்டு போயிட்டேன். வேண்டாம், அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம்னு சொல்லிட்டு போயிட்டேன்.
ஆனா வேற ஒண்ணும் காரணம் இல்ல. ஒரு சின்ன காரணத்தினால அது எனக்கு ஒரு சின்ன மனசுக்கு சரியா படல. அதனால சரி வேண்டாம்னு சொல்லிட்டு நானும் விட்டுட்டு போயிட்டேன். விட்டுட்டு தனியா நீங்க வந்து கமலாலயத்துல வச்சு வெளியிடுங்க அது போதும்னு சொல்லிட்டு அண்ணாமலை தான் வெளியிட்டாரு. அதோட அது அன்னைக்கு தான் கடைசி அவரை நேர்ல பார்த்தது. அந்த டைம்ல எனக்கு கொஞ்சம் புரிதல் உண்டு. அதுல வந்து பல தடவை பேசும்போதும் நேர்ல சந்திக்கும் போதும் இவங்களுக்கு வந்து அவங்களுக்கு வந்து வேற மாதிரி அவங்க இதை நினைச்சிட்டாங்க. நிர்மலா சீதாராமன் நிதி அமைச்சர், அது ஒரு பெரிய விஷயம் தான், சந்தோஷமான விஷயம் தான். ஆனா அவங்க தமிழக அரசியலை பொறுத்த வரைக்கும் அவங்க வந்து ஜீரோ. அதை அந்த அம்மா ஒத்துக்கணும். தமிழகத்துல வந்து அவங்களால ஒரு வார்டுல கூட நின்று வெற்றி பெற முடியாத அளவுக்கு தான் அவங்களுக்கு மக்கள் செல்வாக்கு இந்தியாவிலே அப்படித்தான் இருக்கு. தமிழகத்துல மட்டும் இல்ல. மேல் சபை எம்பி ஆகாம எங்கேயாவது ஒரு இடத்துல நின்று வெற்றி பெற்று வர சொல்லுங்க, வந்துட மாட்டாங்க. அவ்வளவுதான் அவங்களுக்கு மக்களை சந்திக்கக்கூடிய அளவுக்கு உள்ள இது அவங்களுக்கு இல்ல. நின்னு தோத்தா கூட கௌரவமா தான் இருக்கும். நீ மதுரையில பிறந்தவங்க தானே, மதுரையில நிக்கலாமே. தாராளமா மதுரை தொகுதியில நின்று அவங்க தோத்தா கூட பரவாயில்ல, மக்களை சந்திக்கலாம்ல. அது கூட பயப்பட்டு ஓடக்கூடிய ஒரு அம்மாவா தானே இருக்காங்க. ஆனா அவங்க தான் இதுல வந்து லீட் பண்ணி அவங்களுக்கு வந்து அவங்கள மையப்படுத்தி தான் இவங்க வானதி, தமிழிசை இவங்க எல்லாருமே வந்து குறிப்பா வானதி சீனிவாசன் இந்த கூட்டணி உதயமானதுக்கு வரலாறு அதை தான் சொல்றாங்க. சென்னையில அண்ணாமலை ஐபிஎஸ் வந்து 2024 தேர்தலுக்கு பிறகு அந்த கூட்டணியில ஒரு சீட்டு கூட வெற்றி பெறல. ஆனா யாருக்குமே உற்சாகம் குறையல. அது வந்து டிடிவி தினகரனா இருந்தாலும் சரி, ஓ பன்னீர்செல்வமா இருந்தாலும் சரி, இல்லைன்னா இவரு அன்புமணி ராமதாஸா இருந்தாலும் சரி, இந்த ஏஜிஎஸ்ஆ இருந்தாலும் சரி, இல்லைன்னா பாரிவேந்தரா இருந்தாலும் சரி, இவங்க எல்லாருமே ஒரே அணியில கரெக்டா நின்னாங்க. அண்ணாமலைக்கு பின்னாடியே எல்லாரும் பக்காவா நின்னாங்க. அப்ப அந்த இடத்துல அவர் வந்து என்ன பண்ணாரு, சென்னையில வந்து ஒரு ரம்ஜான் நோன்பு திறப்பு நிகழ்ச்சியை பாஜக சார்பில் ஏற்படுத்தி இந்த கூட்டணி அவ்வளவு கூட்டணி கட்சிகள் எல்லா தேசிய ஜனநாயக கூட்டணிங்கிற அடைமொழியோட எல்லாத்தையும் ஒருங்கிணைச்சு இங்க வச்சு அவர் வந்து ரெடி பண்ணிட்டு இருந்தார். ரெடி பண்ணி இங்க நடந்துட்டு இருக்கு. அதே சமயத்துல நிர்மலா சீதாராமன் ஏற்பாட்டுல அவங்களுடைய இதுல வானதி இவங்க வந்து எஸ்பி வேலுமணி, தங்கமணி இவங்க எல்லாம் டெல்லிக்கு வர வச்சு அங்க வந்து அவங்க கூட்டணி பேசுறாங்க. அங்க வந்து கிடைக்காத ஒரு சந்தர்ப்பம், அண்ணாதிமுக கூட்டணி வச்சு அடிச்சு தூக்கிட்டு மொத்தத்தையும் வெற்றி பெற்றலாம். 200க்கு மேல சீட்டு வந்துடும், நல்லா அள்ளி விட்டுட்டாங்க. சரிங்க அப்ப அங்க அமித்ஷாட்ட பேசுறாங்கன்னு அவர் கொஞ்சம் யோசிக்க வேண்டாமா? இந்த அளவுக்கு பாஜக கூட அதிமுக கூட்டணிக்கு வர்றதுக்கு என்ன காரணம்? பாஜகவுக்கு வந்து 11.24% ஓட்டு இருக்கு, அவ்வளவுதானே. அதானே உண்மை. அப்ப இந்த கூட்டணி அப்படின்னு பாத்தீங்கன்னா 18% ஓட்டு அண்ணாமலை தானே உருவாக்கி வச்சிருக்காரு. அப்புறம் வித்தவுட் அண்ணாமலையில நீங்க எப்படி கூட்டணி வைப்பீங்க? அண்ணாமலை நீங்களாக அண்ணாமலையை ஒதுக்கிக்கிட்டு அண்ணாமலை வேண்டாம், ஆனா இதை வச்சு நாங்க பண்ணிடுவோம். ஏன்னா அதிமுக கூட்டணி வச்சாலே அண்ணாமலை நான் வந்து மாநில தலைவரா இருக்க மாட்டேன்னு சொல்லிட்டாரு. அப்ப அவர் மாநில தலைவரா இருக்கக்கூடாது, ஒரு பாயிண்ட். ரெண்டாவது வந்து கூட்டணி நீங்க அமைச்ச கூட்டணியில நாங்க டிராவல் பண்ணிடுவோம். சிபி ராதாகிருஷ்ணன் அவருக்கும் பங்கு உண்டு. எல்லாம் சேர்ந்துதான் நாசம் பண்ணாங்க. தமிழகத்துல பாஜக வளர்க்கல, வளர்த்தேன்னு சொன்னாங்க. கடைசியில் அவங்கதான் எல்லாம் சேர்ந்து பாஜகவை அப்படியே கொண்டு போய் நாசம் பண்ணிட்டாங்க இந்த தேர்தலில். வெளிப்படையா நான் சொல்றேன். நானும் வால் போஸ்ட் ஓட்டினேன் சார், நானும் சோத்துல எழுதினேன் சார், என் சொந்த காசுல எழுதினேன் சார். 88, 89, 90, அதுல இருந்து 96 வரைக்கும் எங்க ஊர்ல பிஜேபி கொடியை கட்டினதே நான் தான். அதனால எனக்கு சொல்றதுக்கு எல்லா உரிமையும் இருக்கு. இந்த வேலையெல்லாம் இதுல நிறைய பேர் செய்திருக்கவே மாட்டாங்க. இவங்க நிறைய பேர் என்ன பேர் வேண்டாம், நிறைய பேர் செய்திருக்க மாட்டாங்க. ஒண்ணுமே இல்லாத நேரத்துல காவியை வச்சு சோத்துல எழுதிட்டு தெரிஞ்ச ஆளு நான். முரளி மனோகர் ஜோஷி கன்னியாகுமரில இருந்து ஏகதா ஏத்திர வரும்போது கன்னியாகுமரியில எழுதின ஆளே நான் சோத்துல. நான் ஒண்ணும் பெரிய ஆர்டிஸ்ட் கிடையாது. எனக்கு தெரிஞ்ச அளவுல நான் எழுதிட்டு இருந்தேன், அவ்வளவுதான் நம்ம நிலவரம். எல்லாம் சொந்த காசை போட்டு செய்துட்டு இருந்த ஆளு. அதனால நான் வந்து தெளிவா இவங்களெல்லாம் சொல்லலாம், ஒன்னும் குறை கிடையாது. அதனால ஒரு நல்ல நோக்கத்துல வரணும்னு எதிர்பார்த்தா ஒரு ஆதங்கத்தை தான் இந்த இடத்துல சொல்றேன். இதுல சிபி ராதாகிருஷ்ணன், அப்புறம் வந்து நிர்மலா சீதாராமன் இவங்க எல்லாம் சேர்ந்து அழகான ஒரு இதை வடிவமைச்சு மோடி, அமித்ஷா இவங்களெல்லாம் நம்ப வச்சு அவங்களே ஏமாத்தி அழகா உருவாக்கிட்டாங்க. நோக்கம் என்ன தெரியுமா? அண்ணாமலை திடீர்னு வளர்ந்து பெரிய ஆளா வந்துட்டான் ஒருத்தன், சின்ன பையன். அவன் அது பாஜக தலைவரா இருக்கக்கூடாது. வேற எந்த நோக்கமும் அவங்களுக்கு கிடையாது. அதுக்கு நீங்க அதிமுக கூட்டணி வச்சாலே அந்த ஆள் வெளியே போயிடுவான். ஏன்னா சொன்னதை செய்து விட்டார்ல அண்ணாமலை இல்ல, அதனால வந்து சொன்னதை செய்திருவாரு. அப்ப அவரை வெளியே தள்ளிட்டோம் அப்படின்னா அது இவங்களுக்கு ஒரு பெரிய ஒரு கல்ல ரெண்டு மாங்க. அப்புறம் அதிமுக கூட்டணி வச்சா இங்க கேட்ட சீட்டு கொடுத்துருவாரு எடப்பாடி பழனிசாமி. எந்த வாங்கிட்டாங்க இல்ல, இவங்க கேட்ட தொகுதி எல்லாம் கொடுத்தாரா இல்லையா? அவங்க கேட்ட தொகுதியை இந்த பக்கம் வாங்கிட்டு திமுகவுல ஒரு பேரம் பேசி அங்க டம்மி வேட்பாளரும் போட வச்சு அப்பவும் தோத்து போயிட்டாங்க. அதுதான் மேல ஒருத்தர் இருக்காங்க பார்த்துட்டு இவ்வளவு தூரம் பண்ணின பிறகும் அவங்க வெட்டின குழியில அவங்களே விழுந்துட்டாங்க. கோவை சவுத்துல தானே இவங்க வானதி சீனிவாசன் வெற்றி பெற்றாங்க. 5 வருஷம் அந்த தொகுதியில தானே எம்எல்ஏ. அப்புறம் எதுக்கு கோவை வடக்குக்கு அங்க ஷிஃப்ட் ஆனாங்க? அப்ப அந்த தொகுதிக்கு எதுவுமே பண்ணலையா?
செந்தில் பாலாஜி இருந்த என்ன மு.க. ஸ்டாலினே வந்து நின்னாலும் 5 வருஷம் நீங்க எம்எல்ஏ இருந்திருக்கீங்களா? அப்ப அந்த மக்கள் மத்தியில நீங்க எப்படி பழகிருக்கீங்க? இல்ல அந்த மக்கள் உங்க மேல ஏன் நம்பிக்கை வைக்கல? அந்த இடத்துல உங்க கட்சியை நீங்க வளர்க்கலைன்னா எப்படி வளர்ப்பீங்க கட்சி? எங்க வளர்த்தீங்க? கோவை வடக்குல உள்ள நிலவரம் தெரியுமா? அண்ணாமலை ஐபிஎஸ் 2024 பாராளுமன்ற தேர்தல்ல அந்த தொகுதியில வாங்கின அந்த சட்டமன்ற தொகுதியில வாங்கின ஓட்டு 70,000த்துக்கு மேல. இப்ப வானதி வாங்கினது 40,000 ஓட்டு தான் வாங்கிருக்காங்க. 30,000 ஓட்டு எங்க போச்சு? அதிமுக ஓட்டு எல்லாம் எங்க போச்சு? ஏன்னா அதிமுக கூட்டணி இல்லாம வாங்கின ஓட்டு அது. அதெல்லாம் எங்க போச்சுது? இதே பிரச்சனை தான் வந்து மயிலாப்பூர்ல. அதிமுக கூட்டணி வச்சா நாங்க வெற்றி பெற்றுவோம். நாங்கெல்லாம் யூகம் வச்சோம் அப்படின்னு நாங்க தமிழிசை நாங்கெல்லாம் தலைவரா இருக்கும்போது பெரிய யூகம் எல்லாம் நாங்க வகுத்தோம் அப்படின்னு சொல்லி பப்ளிக்கா வெளியே வந்து அண்ணாமலையே டேமேஜ் பண்ணி பேசிட்டு போனாங்க. இப்ப என்ன யூகத்தை வச்சாங்க? எதுக்கு மயிலாப்பூர்ல தோத்தாங்க? மயிலாப்பூர்ல பேச வச்சதும் நமக்கு தெரியும். எது குஷ்புவை விட்டு அவங்க பேச வச்சது அண்ணாமலைக்கு முன்னாடி, அண்ணாமலைக்கு பின்னாடி இல்ல. இதை வந்து அவங்க தமிழிசை தான் பேச வச்சாங்கன்னு ஒரு செய்தி வந்து. அவ குஷ்புக்கு முன் குஷ்புக்கு பின்னணி பேசினா நல்லா இருக்கும். அதாவது அறிவு கிட்டத்தனமா சொல்றது. அதாவது இதுல வந்து இந்த பாயிண்ட் எடுத்ததுனால ஒரே ஒரு புள்ளி வர மட்டும் சொல்லிடுறேன், நம்ம நேயர்களுக்கும் தெரியட்டும். 2014 பாராளுமன்ற தேர்தல், அதுல பாஜக வந்து தமிழகத்துல வந்து ஒரு அணியை அமைச்சாங்க. அப்போ ராதாகிருஷ்ணன் மாநில தலைவர். அவர்கிட்ட முயற்சியில புடிச்சு இழுத்து பிடிச்சி டாக்டர் ராமதாஸையும் அந்த கூட்டணி கொண்டு வந்து கேப்டன் விஜயகாந்தையும் உள்ள கொண்டு வந்து வைகோவையும் உள்ள கொண்டு வந்தார். இது ஒரு பெரிய சாதனை. அன்றைக்கு 29 எம்எல்ஏக்கள் இருந்தாங்க கேப்டனுக்கு. தேமுதிக வந்து சட்டமன்ற எதிர்கட்சி. 29 எம்எல்ஏ உள்ள ஒரு கட்சி கூட்டணிக்குள்ள இருக்கு. அதான் பெரிய கட்சி. பாமக நல்ல சக்தி வாய்ந்த வட தமிழகத்துல ரொம்ப ஸ்ட்ராங் ஆனது எல்லாத்துக்கும் தெரியும். அவங்க அதுக்கு முன்னே 5 எம்எல்ஏ எல்லாம் வாங்கின கட்சி அது. நல்ல ஓட்டு வங்கியோட அவங்க ஸ்ட்ராங்கா இருக்காங்க. அவங்களும் உள்ள இருக்காங்க. மதிமுக கூட அன்னைக்கு வந்து நல்ல வலுவா இருந்த நேரம் 2014. ஒரு அளவுக்கு அவங்களும் கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருந்த காலம். இப்பதானே ஒண்ணு இல்லாம போயிட்டாங்க. ஒரு அளவுக்கு நல்ல ஓட்டு வங்கி தமிழகம் முழுக்கவே கொஞ்சம் ஓட்டு வங்கியோட இருந்த நேரம். பாஜகவுக்கு எங்க சார் இருந்துச்சு ஓட்டு சொல்லுங்க? 2014 கன்னியாகுமரியில இருந்துச்சு. ஒத்துக்கிடலாம், ஓரளவுக்கு இருந்துச்சு. அதுவும் நாகர்கோவிலுக்கு அந்த பக்கம் ஸ்ட்ராங்கா இருக்கும். எங்க ஏரியால கம்மியா இருந்துச்சு. அதுவும் கூட கோயம்புத்தூர்ல கொஞ்சம் இருந்துச்சுன்னு வச்சுக்கலாம். ஆனா வந்து ஒரு எம்எல்ஏ உருவாக்கக்கூடிய அளவுக்கு கன்னியாகுமரியில எங்களுக்கு பத்மநாபபுரத்துல இருந்து ஒரு எம்எல்ஏ உருவாக்க முடிஞ்சது 96ல. ஆனா வந்து கோயம்புத்தூர்ல வர முடியல. கன்னியாகுமரியில அதுக்கு முன்னாடியே கூட 84லயே கூட இந்து முன்னணி சார்பில் வை பாலச்சந்தர் அவர்களை விட்டு அதே பத்மநாபன் தொகுதியில எம்எல்ஏ உருவாக்கிட்டாங்க. அதனால அங்க வந்து அந்த சக்தி இருந்துச்சு. கட்சி வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருக்குன்றது உண்மை. கோயம்புத்தூர்லயும் கொஞ்சம் பரவாயில்ல இருக்குன்னு நம்ம எடுத்துக்கலாம். கொஞ்சம் ஓரளவுக்கு இருக்கக்கூடிய ஏரியா தான். மற்ற இடத்துல எங்க சார் ஒரு எம்எல்ஏ உருவாக்கக்கூடிய அளவுக்கோ இல்லைன்னா ஒரு 30% மேல ஓட்டு வங்கி உள்ள ஒரு தொகுதியே இருக்குன்னா எந்த தொகுதியை சொல்லுவீங்க? எங்கேயுமே கிடையாது. இன்னும் சொல்ல போனா பாஜக வந்து அதிமுக கூட ஒரு கூட்டணி, திமுக கூட ஒரு கூட்டணி எல்லாம் வச்சு அந்த கூட்டணி பலத்தோட தான் எம்எல்ஏ உருவானாங்க. கூட்டணி பலத்தோட தான் எம்பி உருவானாங்க. பாஜகவினுடைய பலத்தோட அவங்க எந்த கட்சிக்கும் லாபமே இல்லை. இப்படி இருந்த நேரம் தான் 2014. அந்த நேரத்துல வாங்கினது பாஜக வாங்கினது 5% ஓட்டு. பாஜக கூட்டணி வாங்கினது 18% ஓட்டு. அது பாஜக கூட்டணியே சொல்ல முடியாது. தேமுதிக கூட்டணி வேணா சொல்லலாம். அப்படிதான். ஏன்னா அவங்க தான் பெரிய கட்சியா இருந்தாங்க. இப்படி ஒரு இதை ஆர்கனைஸ் பண்ணது அந்த டைம்ல 2024 எப்படி சார் இருந்துச்சு? பாஜக தலைமையில ஒரு கூட்டணி, அதுல தேமுதிக கிடையாது. நீங்க அதை நல்லா பாருங்க. மதிமுக கிடையாது, மதிமுக கிடையாது, பாமக இருந்துச்சு. அதான் அவ்வளவுதான் உள்ள இருந்துச்சு. ஆனா ரிசல்ட் அவுட்புட் என்னவா இருந்துச்சு? 18% ஓட்டு அதை கூட்டணிக்குன்னு வந்தது. ஆனா பாஜக தனியா 11.24% ஓட்டு கிடைச்சது இல்ல. 2014 பாஜக தலைமையில கூட்டணி இல்லை. 2024 பாஜக தலைமையில தான் கூட்டணி. பாஜக சீட் ஷேரிங் பிரிச்சு கொடுக்கக்கூடிய இடத்துல இருந்தாங்க. அங்க ஒட்டி வைக்கக்கூடிய வேலையை தான் பொன் ராதாகிருஷ்ணன் பண்ணிட்டு இருந்தாரு. இவங்களை பிடிச்சு கன்வின்ஸ் பண்ணி அவங்கள பிடிச்சு இந்த வேலையை தான் அவரு பார்க்க முடிஞ்சது. மற்றபடி இவர் வந்து உங்களுக்கு இவ்வளவுதாங்க, இதை வாங்கிடுங்க, நீங்க நில்லுங்க, பத்ததை பார்த்துக்கலாம்னு சொல்லக்கூடிய அன்னைக்கு இல்ல. ஆனா 2024 அண்ணாமலை அதை உருவாக்கி வச்சார்ல சார். அன்னைக்கு இருந்த சூழல்ல திரு எடப்பாடி பழனிசாமியினுடைய அதிமுக பக்கமே போறதுக்கு விருப்பப்படலையே. எந்த சின்ன கட்சிகள் கூட போகலையே. எஸ்டிபிஐ கட்சி தானே போய் நின்றுச்சு. தேமுதிகவும் போனாங்க. இவங்களை தவிர வேற யாரு சார் அந்த கூட்டணிக்கு போனாங்க? எல்லாருமே அண்ணாமலை நம்பி நின்னாங்களே. இந்த அணி நல்லதுதான், கரெக்டான பாதையில போகுதுங்கிற ஒரு நம்பிக்கையே கொடுத்துச்சுல. மக்களுக்கு அதிகமான நம்பிக்கை வரல. இன்னும் நடந்தது பாராளுமன்ற தேர்தல். அதுவே அப்படியே கண்டினியூ சட்டமன்ற தேர்தலா வந்து சேர்ந்திருந்தா வேற ரூபத்துல வந்திருக்கும். அப்ப இந்த இதுதானே ஒரிஜினல் ஓட்டு வங்கி இப்படி இந்த அளவு தூக்கி நிறுத்தி வச்சத குஷ்பு வந்து போற போகல. அப்புறம் என்னத்துக்கு என்ன ஈர வெங்காயத்துக்கு அவங்க
மதுரையில போட்டிட்டு அந்த குஷ்பு சுந்தருக்கு சுந்தர் சிக்கு எதுக்கு பிரச்சாரம் பண்றதுக்கு அண்ணாமலையை கூட்டிட்டு அலைஞ்சிட்டு இருந்தாம்மா. எதுக்கு கூப்பிட்டாங்க? அண்ணாமலை நம்பிதான் இவங்கள தமிழிசையில கூட்டிட்டு போய் பிரச்சாரம் பண்ணிருக்கணும். கிடைச்ச ஓட்டம் கிடைக்காம போயிருக்கும். இன்னும் கொஞ்சம் கேவலமா தோத்திருப்பார். கிட்டத்தட்ட ஒரு வெற்றி பெறக்கூடிய லெவலுக்கு வந்தார். விஜயனுடைய இதனால அங்க கிரவுண்ட் மாறி போச்சுன்னு வச்சிருங்க. ஆனா அந்த அம்மாவெல்லாம் கூட்டிட்டு போய் பிரச்சாரம் பண்ணிருக்கணும். இது எல்லாமே சும்மா அண்ணாமலைக்கு எதிராக ஏதாவது சொல்லணுங்கிறதுனால நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, எனக்கு இவங்க வேணும் அவங்க வேண்டாம் அப்படிலாம் எனக்கு கிடையாது. தமிழகத்துல ஒரு அரசியல் மாற்றம் வரணும்னு நான் ஆசைப்பட்டேன். அதுதான் ஒரிஜினலா. அது திரு அண்ணாமலை ஐபிஎஸ் தலைமையில வரணும். வந்தா இங்க பெரிய மாற்றங்கள் வரும். அந்த புதிய கல்விக் கொள்கையா இருக்கட்டும், நவோதயா பள்ளிகளா இருக்கட்டும், இல்லைன்னா நீட்டை அனுமதிக்கிறதா இருக்கட்டும், இல்லைன்னா திருப்பரங்குன்றம் கோயில்ல தீபத்தை ஏத்துறதா இருக்கட்டும், இந்துக்களுக்கு இந்த கோயில்ல உள்ள அந்த கட்டட இதெல்லாம் ஒழிச்சு கட்டிட்டு எல்லாருமே சமமா கோயில்ல போய் வழிபாடு நடத்துறதுக்கு, அப்ப இந்துக்களை அவமதிக்கிறத விட்டு இந்து கோயில் சொத்தெல்லாம் இப்ப சூறையாடி வச்சிருக்காங்க. 1959 இந்து அறநிலைத்துறை உருவாக்கப்பட்டது சுதந்திரத்துக்கு பிறகு. அப்ப 5,20,000 ஏக்கர் நிலம் இந்து கோயில்களுக்கு சொந்தமாக இருந்ததாக கணக்குல இருக்கு. இன்னைக்கு எவ்வளவு இருக்குன்னு பாருங்க, 3 லட்சம் ஏக்கர் கூட இல்ல. அப்ப எல்லா சொத்தெல்லாம் எங்க போச்சுது? எவ்வளவு பெரிய சூறையாட்டம் நடந்திருக்கு உள்ளால. அவ்வளவு சொத்தையெல்லாம் நாசம் பண்ணி வச்சிருக்காங்கல்ல. இதுல கிறிஸ்தவங்களும் முஸ்லீமும் ஆக்கிரமிச்சு வச்சிருக்காங்கல்ல. இது மட்டும் இல்ல, இந்த ஆதீனத்துங்களுக்கு உள்ள சொத்துலயும் போய் உட்கார்ந்து இருக்காங்க. கிறிஸ்தவங்களும் இருக்காங்க, முஸ்லீமும் இருக்காங்க, சர்ச்சையும் கட்டி வச்சிருக்காங்க, மசூதியும் கட்டி வச்சிருக்காங்க. அப்ப இது எல்லாத்தையும் சரி பண்ணனா யாரால முடியும்? திமுக அதிமுகவால முடியல. அப்போ ஒரு அரசியல் மாற்றம் அண்ணாமலை முதலமைச்சரா வந்தா நடக்கும்னு எதிர்பார்த்தேன். அரசியல் மாற்றம் வந்துட்டு விஜய் மூலமாக. ஆனா அவங்களும் திராவிடியா மாடல் 2.0 தானே இருக்காங்க. இதே கொள்கையை ஒன்றிய அரசுன்னு சொன்னதுல இருந்து ஆரம்பிச்சு பாருங்க, அந்த கட்சியிலேயே எனக்கு என்னன்னா, தமிழக வெற்றி கழகம்னு பேர் வச்சிருக்காங்க. அதுல தமிழக தான் போட்டு வச்சிருக்காங்க. ஆனா நீங்க ஒரு பிரஸ் ரிலீஸ் இதெல்லாம் கொடுக்குறாங்கல்ல, செய்தி எல்லாம் வெளியிடுறாங்கல்ல, அதுல பாருங்க தமிழ்நாடு முதலமைச்சர். இதுக்கு முன்னாடி திமுக காரங்க கொண்டு வந்தது தமிழகங்கிற வார்த்தையே பயன்படுத்த மாட்டாங்க. அதுதான் திராவிடியா மாடல். அது அப்படியே தான் செய்துச்சு. தமிழகங்கிறத சொல்ல மாட்டாங்க. தமிழ்நாடு முதலமைச்சர், தமிழ்நாடு அமைச்சர், தமிழ்நாடு இப்படியேதான் சொல்லிட்டு போனாங்க. தமிழ்நாடு கல்வித்துறை இப்படியே பழக்கப்படுத்தி கொண்டு வந்தாங்க. இவங்க அதைத்தானே ஃபாலோ பண்றாங்க. இவங்க கட்சிக்கு பேர்ல இருக்கு தமிழகங்கிறது. விரும்புறேன்னா, நீங்க கொஞ்ச நேரம் முன்னாடி ரொம்ப அழகா எடுத்து வச்சுங்க. இந்த மாதிரி நீங்க சொல்ல பல மாற்றங்கள், அந்த மாற்றங்கள் வரணும்னா அண்ணாமலை முதலமைச்சர் ஆனா தான் முடியும்ட்டு. அது அவர் அதுக்கு முன்னாடி பாஜக தலைவராகவே இன்னும் ஆலையே. சோ பாஜக தலைவராகவே ஆக முடியாத அவர நிலைமையில அவர் ஒரு தனி கட்சி ஆரம்பிச்சு இத முயற்சி எடுத்தா என்ன தப்பு? இல்ல நான் என்ன சொல்றேன்னா, என்ன அவரு தனிய கட்சி ஆரம்பிக்க கூடாதுன்னு சொல்லவே இல்லை. அதுக்கு நம்ம சொன்ன உடனே அவர் கேட்க போறதும் கிடையாது. நான் உண்மை சொல்றேன். நான் அந்த புக்கை வெளியிட்ட பிறகு அவர்கிட்ட போன்ல கூட பேசினதில்லை, நேர்ல நான் சந்திச்சதில்லை. இவ்வளவுதான் என்னுடைய கருத்தை மட்டும் நான் பதிவு பண்றேன். இதுல பாஜக அவரை பயன்படுத்திச்சுன்னா பாஜக லாபம், பாஜகவுக்கு லாபம். தமிழகத்துல பாஜக ஆட்சிக்கு அரியணையில அமர்றதுக்கு அது ஒரு முக்கியமான ஒரு வாய்ப்பா அமையும். 10 வருஷம் அவரு கையில கொடுத்தீங்கன்னா தமிழ்நாட்டை என்ன பொறுத்த வரைக்கும் 5 வயசு அடுத்த 2031 சட்டமன்ற தேர்தலில் தமிழகத்துல பாஜக ஆட்சி வந்துடும். அவரு கையில கொடுத்தீங்கன்னா முழுக்க நம்பி கொடுக்கணும், முழு அதிகாரத்தையும் கொடுக்கணும். அவரை உட்கார வச்சுக்கிட்டு அப்புறம் 1 வருஷம் கழிச்ச உடனே பாஜகவில ஒரு அமைப்பு பொதுச் செயலாளரை வைக்கிறேன்னு சொல்லி ஒருத்தரை RSSல இருந்து ஒருத்தரை உள்ள அனுப்பி விட்டு கேசவ நாயன்ஜி மாதிரி ஒருத்தர் உட்கார வச்சுட்டு அவர் எல்லாமே என்கிட்ட கேட்டுதான் பண்ணணும், நான் சொல்றபடிதான் செய்யணும்னா தான் அப்புறம் பிரயோஜனம் இருக்கு. நீங்க முழு சுதந்திரம் பாஜக தலைவராக்க முயற்சி பண்றதாகவோ, அண்ணாமலை தான் அதை அமைதி காக்குறதாகவோ, அதுக்கு என்ன காரணம்? இதுதான் காரணம். ஏதாவது சீமான் கட்சி நடத்துறாருன்னா சீமான் தான் அங்க A to Z முடிவு பண்ணக்கூடிய ஒரு ஆளா இருப்பார். அவரை மீறி அங்க யாரும் எதுவும் பண்ண முடியாது. விஜய் கட்சி நடத்துறாருன்னா விஜய் தான் அங்க எல்லாமே முடிவு பண்ணக்கூடிய இடத்துல இருக்காரு. இவரு ஸ்டாலின் கட்சி நடத்துறாருன்னா அவரு தான் முடிவு எடுக்க முடியும். அவர் என்ன சொல்றதோ அதான் அங்க நடக்கும். ஆனா பாஜகவுல மட்டும் மாநில தலைவரை உட்கார வச்சுக்கிட்டு இந்த மத்திய தென் சென்னையில யாரு வேட்பாளரை போடணும் நாங்க பாராளுமன்ற குழு தான் முடிவு எடுப்போம்னு சொல்லி தமிழகத்துல அந்த உதவாக்கரைகளே சேர்ந்து முடிவு சொன்னாங்கன்னா என்ன செய்வீங்க? குறுக்க கட்டை போட்டு இருந்தாங்கன்னா எங்க இவரை விடுவாங்க, இவர் கரெக்டா வேலை செய்வார். இப்ப அண்ணாமலையுடைய இது சீனிவாசன் சொன்னாங்க எக்ஸாக்டா. அதான் சொன்னேன். அதாவது தமிழகத்துல 2026 எலெக்ஷனுக்கு 1 வருஷத்துக்கு முன்னாடியே தேர்தலுக்கு எந்த சட்டமன்றத்துல யாரை யாரு வேட்பாளருங்கிறத ஐடென்டிஃபை பண்ணி அவங்களை களத்துல இறக்கி விட்டுணும். 1 வருஷம் அவங்க தொகுதிக்கு அனுப்பி விடுவோம், வேலை செய்யட்டுன்னு சொன்னார். இது அண்ணாமலை எடுத்த முடிவு. அவருக்கு நீங்க இல்ல அது வேட்பாளர் யாருங்கிறத நாங்க தான் முடிவு பண்ணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா கட்சி எப்படி வளர்த்தீங்க?
இந்த நெருக்கடிகள், இந்த பிரச்சனைகள், அதே மாதிரி இந்த வரக்கூடியது பாராளுமன்ற தேர்தல், அதுக்கு முன்னாடி உள்ளாட்சி தேர்தல் இருக்கு. உள்ளாட்சி தேர்தல்ல பெருசா பஞ்சாயத்து இருக்காது, பிரச்சனை இருக்காது. விட்டுறலாம், வேட்பாளர்லாம் நிறுத்திடலாம், அண்ணாமலைக்கு முழு ஃப்ரீடம் வாங்க கிடைச்சிடும். ஏன்னா ஏற்கனவே கிடைச்சது. ஏன்னா ஒரு வாரத்துக்குள்ளாலே அவர் உள்ளாட்சி தேர்தலை சக்சஸ்ஃபுல்லா நடத்தினார், இதுக்கு 5 வருஷத்துக்கு முன்னாடி. அப்ப இதே மாதிரி வரக்கூடிய உள்ளாட்சி தேர்தலையும் அவரு நல்லா பக்காவா பண்ணிடுவாரு, அதுல ஒன்றும் பிரச்சனை இருக்காது. பாராளுமன்ற தேர்தல் என்ன செய்வீங்க? ஒவ்வொருத்தரும் டெல்லியில ஒரு லாபி பண்ணிட்டு இருக்காங்க. கன்னியாகுமரியில இருந்து சென்னை வரைக்கும், அங்க கோயம்புத்தூர் வரைக்கும், அங்க நாகப்பட்டினம் வரைக்கும் ஒவ்வொருத்தரும் ஒரு லாபி வச்சுட்டு இருக்காங்க. எல்லாம் போய் நேர போய் அங்க போய் சொல்லி, மேடம் எனக்கு எப்படியாவது நீங்க இந்த ஒரு தடவை வாங்கிட்டாங்க, ஒவ்வொரு வருஷமும் என்னதான் சொல்லுவாங்க, எனக்கு எப்படியாவது இந்த தொகுதியை வாங்கிட்டாங்க அப்படின்னா, அப்ப அந்த மாநில தலைவருக்கு என்ன மரியாதை? மாநில தலைவர் என்னதான் பண்ண முடியும்? அவர் தலைவரா இருக்காரு, அவரு தென் சென்னையில ஒருத்தரை நிப்பாட்டு முடிவு பண்றாரு, குடிஞ்ச அவருக்கு வாய்ப்ப. அவரை விட நீங்க யாரு? டெல்லியில உட்கார்ந்து இருக்க நிர்மலா சீதாராமன் யாரு? நான் சொல்றேன், அப்படி வெளிப்படையா பேசுவோம் ஒரு உதாரணத்துக்கு. இப்ப அந்த அம்மா நீங்க தென் சென்னையில இவங்களை போடுங்கன்னு சொல்றாங்கன்னா என்ன செய்வார்? மாநில தலைவர் என்ன பண்ணாரு? அந்த அம்மா தேசிய தலைவர்கிட்ட சொல்லி இத அழுத்தம் கொடுத்தா, அப்ப தேசிய தலைவர் சொல்றத மாநில தலைவர் ஒபே பண்ணி ஆகணுமே. அப்ப என்ன பண்ணுவாங்க? இதனாலதான் அவர் கொஞ்சம் தயங்குறார். அதாவது இதெல்லாம் இந்த நிலைமை தானே நீடிக்க போறது. அப்ப இதுக்கு அவர் தனியா வந்தாலும் அவருக்கு அதுக்கும் யோஜனை இருக்கு, எதிர்ப்பு இருக்கு. அவர் பாஜக இருந்தாலுமே அவர் நினைக்கிறத செயல்படுத்த முடியாதுங்க. தனியா தீர்வு தனியா அவர் யாரு போய் எதுக்க போறாங்க? யாரும் எதுக்க முடியாது. எப்படி எதிர்ப்பாங்க? பாஜகல இருந்து வெளியே வந்துட்டாரு, அவரை போய் யாரும் எதிர்க்க முடியும்? யாரும் எதிர்க்க முடியாது. அவரு பாஜகவையே எதிர்க்க வேண்டிய சிச்சுவேஷன் வந்துடலாமே. நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, திரு அண்ணாமலை ஐபிஎஸ் பாஜகவினுடைய தமிழக தலைவரா கொடுத்த அந்த பதவியை கொடுத்து அவரை சுதந்திரமா செயல்பட விடணும்னு சொல்றேன். அதுக்கு அவர் இந்த கண்டிஷன் எல்லாம் கண்டிப்பா சொல்லுவார். இந்த வேட்பாளர் தேர்வா இருக்கட்டும், எதுலையுமே மாவட்ட மாநில நிர்வாகிகளா இருக்கட்டும், இவங்களெல்லாம் அவரு நினைக்கிறார வச்சா தானே சார் வேலை வாங்க முடியும். அவர் யார சொல்றாரு அவரை நீங்க மாவட்ட தலைவரா போட்டீங்கன்னா இவரு பிடிச்சு திட்டுவாரு, உடனே அதை ஏன் பண்ணலன்னு கேட்பாரு. கரெக்டா அவங்க ஒபே பண்ணி போவாங்க. நீங்க அந்த இடத்துல இன்னொரு ஆளை லிங்க் பண்ணி விட்டுட்டீங்கன்னா இவருக்கு ஒரு உத்தரவு போடுவாரு, அவர் செய்ய மாட்டாரு. எப்படி வேலை நடக்கும்? எப்படி கட்சியை நீங்க எப்படி கொண்டு வருவீங்க? அப்ப முழு சுதந்திரம் கொடுத்து மாநில நிர்வாகி, மாவட்ட நிர்வாகி எல்லாருமே யார வேணாலும் உங்க விருப்பப்படி போடுங்க, என்ன வேணாலும் மாத்துங்க அப்படின்னா தான் அவருக்கு ஃபுல் பவர் கிடைக்கும். இவங்களும் அவங்க ஒபே பண்ணி செய்வாங்க. இப்ப இருக்கக்கூடிய மாநில அளவுல உள்ள நிர்வாகிகள், மூத்த தலைவர்கள் எல்லாருமே நீங்க அவரை தான் பார்க்கணும்னு சொன்னா மட்டும்தான் இவங்க பார்ப்பாங்க. வேற வழி இல்லை. என்ன தம்பி கூட தெரிஞ்ச, அதாவது தம்பியினுடைய கூடவே நம்மளும் பயணப்பட்டா மட்டும்தான் நமக்கு எதிர்காலம், இல்லைன்னா வேற கட்சிக்கு தான் போகணும் அப்படிங்கிற நிர்பந்தம் வரும். அப்ப ஒழுங்கா ஒபே பண்ணி வேலை செய்வாங்க. இப்ப பாருங்க, எப்ப யாரு பிச்சுட்டு போறாங்கன்னே தெரியாது. தமிழிசையில 2 நாள் கொடுத்த பேட்டியில நீங்க பாத்தீங்க அப்படின்னா, விஜய் இந்தியா முழுக்க அவருக்கு பவர் இருக்கு, இந்தியா முழுக்க அவருக்கு படத்துக்கே இந்தியா முழுக்க செல்வாக்கு கிடையாது. நீங்க தமிழிசை ஒரு விஷயத்த சொல்ல விரும்புறேன். இப்ப கடந்த வாரம் ஒரு பேட்டியில ஒரு நிருபர் கேட்கிறாரு, திமுகவோட பாஜக சேரதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு பேசுறாங்களே அப்படின்னு. தமிழகம் அதை பத்தி கமெண்ட் எதுவுமே இல்ல, அதை நான் கடந்து போறேன், இப்ப அதை பத்தி சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க. அது மறுக்கல அவங்க. ஆமா, மறக்க மாட்டாங்க. இன்னொன்னு மறக்க மாட்டாங்க. இது கூட ஒரு பாயிண்ட் தான். நீங்க ஒரு சூழ்நிலையில வரக்கூடிய 2029 நமக்கு எம்பிக்கள் தேவைப்படுது, அதனால நம்ம திமுக கூட கூட்டணி வைக்கீங்கன்னா அதை வைக்க கூடாது. அதையும் அவர் சேர்த்தா சொல்லுவார் அண்ணாமலை. அண்ணா திமுக கூட கூட்டணி வேண்டாம், வைக்க கூடாது. வச்சுக்கிட்டு எப்படி நீங்க கட்சியை வளர்த்தீங்க? அதனால அதுல முடிவு டெல்லியில எடுக்கக்கூடிய முடிவை நான் ஒபே பண்ண மாட்டேன். எனக்கு சாய்ஸ் கொடுங்க, நான் முடிவு பண்றேன், கிரௌட்ல என்ன பண்ணணுங்கிறது நான் பாக்குறேன்னு அவரு கண்டிப்பா இது சம்பந்தமா அவர் பேசியிருப்பார். கண்டிப்பா இது நேரம் பேசியிருப்பாங்க. அதனால அது இழுத்துட்டே இருக்கு. இல்லைன்னா அவரு பாஜகவுல ஒண்ணும் நீங்க தலைவரா இருக்க வேண்டாம்னு எது சொன்னதாக எனக்கு தெரியல. அவரு தயாரா தான் இருக்காங்க. இன்னும் அவரு தான் எனக்கு இதெல்லாம் வேணும்னு கேட்பாருன்னு நான் நினைக்கிறேன். அவர் ஒண்ணு என்கிட்ட சொல்லல, இதெல்லாம் நான் கேட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லல. கண்டிப்பா கேட்டிருக்கேன். ஏன்னா ஒரு தடவை நீங்க அவருக்கு ஒரு அனுபவத்தை கொடுத்துட்டீங்கல்ல, அந்த அனுபவத்துல ஒரு பாடம் கத்திருக்காருல, ஒரு ஐபிஎஸ் இவ்வளவுக்கும் சாதாரண ஆளா அவரு. அதனால அவர் தெளிவா இருப்பாரு. இனிமே அடுத்த ஸ்டெப், ஒவ்வொரு ஸ்டெப்பும் கரெக்டா எடுத்து வைக்கணுங்கிறத அவர் முடிவு பண்ணதான் செய்வாரு. அந்த அடிப்படையில சில டிமாண்ட் தான் இதான். ஃப்ரீடம் வேணும்னு கேட்பாரு, கூட்டணி எப்படிங்கிறத முடிவு பண்ணணுங்கிறத நான் தான் முடிவு பண்ணு கண்டிப்பா சொல்லுவாரு. வேட்பாளர்கள் எல்லாம் நான் தான் சொல்லக்கூடியவங்களை தான் நான் வேட்பாளர் நிறுத்துவேன்னு சொல்லுவாரு. யாருக்கு என்ன பதவி கொடுக்கணுங்கிறத நான் தான் முடிவு பண்ணுன்னு சொல்லுவாரு. இது அவ்வளவு செய்தா மட்டும்தான், இன்னும் இது மாதிரி என்னென்ன தேவையோ அதை அவ்வளோத்தையும் அவர் சொல்லணும். இதெல்லாம் சொன்னா மட்டும்தான் பாஜகவுக்கு ஒரு மாநில தலைவரா கொடுத்து நீங்க கட்சியை வளர்க்க முடியும். குறைந்தபட்சம் 10 வருஷம் அவர் கேட்கிறாருன்னு நினைக்கிறேன். நீங்க ஒரு 6 வருஷம் கூட குடுக்கிறதுக்கு 3 வருஷம் முடிஞ்ச உடனே 4 பேரை கூட்டிட்டு கொடி பிடிச்சி டெல்லியில போய் அவங்கள பார்த்து இவங்களை பார்த்து எல்லாம் பண்ணீங்கன்னா ஒண்ணும் பண்ண முடியும். அப்ப அவர் கேட்கறது ஒரு லாஜிக் நியாயம் இருக்கு. இதை செய்ய தவறினால் அவருக்கு ஃபுல் ஃப்ரீடம் கொடுக்க முடியாது.
நாங்க தனிநபர் துதி எல்லாம் பாடுறதுக்கு அலோ பண்ண மாட்டோம், நான் அது வந்து கட்சி இப்படிதான் இருக்கணும்னு நினைச்சாங்கன்னா அப்ப அண்ணாமலை வெளியே வந்து தனி கட்சி ஆரம்பிக்கிறத தவிர அவருக்கு வேற வழி கிடையாது. பாஜகவுக்கு அப்படி ஒரு சூழ்நிலை அப்படி முடிவெடுப்பாங்கன்னு நான் சொல்லல. ஒருவேளை அப்படி ஒரு முடிவு எடுத்து பாஜகவுக்கு அண்ணாமலை தேவையில்லைன்னு பாஜக முடிவெடுக்கலாம். ஆனா தமிழகத்துக்கு அண்ணாமலை தேவை. அதை வந்து அண்ணாமலைக்கும் தெரியும். அவர் இனிமே பழையபடி போய் ஐபிஎஸ் ஆபீசரா வேலை பார்க்க போறது இல்ல. அரசியலுக்குன்னு வந்துட்டாரு. அப்ப அவரை நம்பி நிறைய பேர் தமிழகத்துல இருக்காங்க. இன்னைக்கு வரைக்கும் அவரை சுத்தியே தான் அரசியல் தமிழகத்துல எல்லாம் பேசுபடு பொருளே அவரா தான் இருக்காரு. முக்கியம் பேசுறாரு திருமாவளவன். 4 பேர் கூட கவனிக்க மாட்டேங்கிறாங்க. ஆனா எங்க இருந்தோ ஒரு ட்வீட் தான் போடுறாரு அண்ணாமலை. அதுதான் வைரல் ஆகுது. நேற்றுக்கு ஒரு ட்வீட் தான் போட்டாரு. அதான் வைரல் ஆச்சு. அதான் பிரச்சனை, விவாத பொருள் ஆயிட்டு. அப்ப இதுதான் நிலவரம். அதனால இது தெரியும், பல்ஸ் எல்லாத்துக்குமே நல்லா தெரியும். அதனால ஒண்ணு பாஜகவில் அவரை கரெக்டா பயன்படுத்துவாங்க நான் நம்புறேன். ஒருவேளை அதை தவறும் பட்சத்துல அவர் தனி கட்சி ஆரம்பிச்சாலும் நம்முடைய பரிபூர்ண வாழ்த்துக்கள். அவ்வளவுதான். நல்லதுன்னு சொல்லுவேன் நான். நீங்க பயன்படுத்தலன்னு அவரை வந்து நீங்க அப்படியே முடக்கி வைங்கன்னு எப்படி நம்ம சொல்ல முடியும்? அவருக்குன்னு ஒரு இதை உருவாக்கிட்டாரு. ஆனா அவர் நீங்க பயன்படுத்தாம விட்டு பாஜக விட்டு அவர் ஒரு 6 மாசத்துக்கு அமைதியா இல்லைன்னா அவரை பயன்படுத்துன்னு சொல்லி 6 மாசம் இப்படியே இழுத்துட்டு போனீங்கன்னா பாஜக பாதி பேர் இருக்க மாட்டாங்க. உள்ளாட்சி தேர்தலில் இன்னும் மோசமா போய் நிற்கும். அதுக்கு முன்னாடி அதை சரி கட்டல அப்படின்னா பாஜக இன்னும் ரொம்ப டேமேஜ் ஆயிரும். இப்பவுமே பாருங்க, குஷ்பு எப்ப பிச்சுட்டு போறாங்கன்னு தெரியாது. தமிழிசைக்கு வந்து இப்ப இதுல ஏதாவது ஒரு தொகுதி தாரேன் அப்படின்னு சொல்லி தொகுதி தாரேன்னு சொன்னாங்களே இல்லையே தெரியல. அது எப்ப போக போகுதுன்னு தெரியாது. தமிழிசை எல்லாம் வந்து நீங்க நம்பவே முடியாது. அவங்க எப்ப வேணாலும் அவங்க நடை கட்டிட்டு போயிட்டே இருப்பாங்க. அந்த லெவல்ல தான் அது யோசிச்சுட்டு இருக்காங்க. அவங்க ஒரு ஒரு கிரிமினலான ஆளு. அவங்க ஒரு பக்கம் தாவாக்காவுக்கு வக்காலத்து வாங்கி பேசிட்டு இருக்காங்க அப்படின்னா சாதாரணமா சொல்லல. அவங்களுக்கு ஒன்றும் விவரம் கிடையாது, ஆளு கிடையாது. அவங்க கரெக்டா அந்த பக்கம் காய நகர்த்திட்டுங்கிறது ஒரு பாயிண்ட். இன்னொன்னு, இந்த அம்மா அங்க இருக்கிறது வரைக்கும் அண்ணாமலையே மாநில தலைவரா வச்சா பெரிய தொல்லையா இருக்கும். அதனால இந்த அம்மாவுக்கு மறுபடியும் எங்கேயாவது கவர்னர் பதவி தர மாட்டாங்களா அப்படின்னு எதிர்பார்ப்பும் ஒண்ணு உண்டு. பழையபடி எங்க கவர்னர் கொடுத்து நம்மள அனுப்புவாங்க, இல்ல வேற தேசிய அளவுல வேற ஏதாவது ஒரு பொறுப்பு நமக்கு தருவாங்கங்கிற ஒரு எதிர்பார்ப்பும் அந்த அம்மாவுக்கு உண்டு. இந்த ரெண்டுல இது இல்லைன்னா அது இல்லைன்னா இது அப்படிங்கிற மாதிரியா தான் இருக்காங்க. ஆனா இவங்களால தமிழக பாஜகவுக்கு ஒரு நைய பைசாவுக்கு பிரயோஜனம் கிடையாதுங்கிறது ஒரு ஓட்டு கூட கிடைக்காது. கூடுதலா கிடைக்க ஓட்டு கெட்டுப்போம். எங்கேயாவது இவங்களை பிரச்சாரத்துக்கோ எதுக்கோ கூட்டிட்டு போனீங்கன்னு வச்சுக்கோங்க, அந்த அளவுக்கு பேரை கெடுத்துட்டாங்க. கெடுத்து ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லாமே டேமேஜ் பண்ணி வச்சாச்சு. அதனால இப்போ நீங்க பாத்தீங்க அப்படின்னா வானதி சீனிவாசன் கொஞ்சம் அவங்க பாட்டு கொஞ்சம் அமைதியா இருக்காங்க. இந்த மாதிரி அலைப்பறையும் பண்ணல, தப்பு தான் ஏதோ ஒண்ணு அப்படின்னு சொல்லி சைலண்டா இருக்குது. அது பாத்தீங்கன்னா கொஞ்சம் பரிதாபமா இருக்க மாதிரி இருக்கும். அந்த அவங்களுடைய சமீபத்திய இதெல்லாம் பார்க்கும்போது அது உண்மையிலேயே என்ன செய்யறாங்கன்னு எனக்கு தெரியாது. ஒரு அளவுக்கு அவங்க வந்து இந்த மாதிரி ஓட்ட வாயில உளரல. அந்த வகையில இதுக்கு கடந்த காலத்தை விட்டுருங்க, அவங்க பேசினது அவங்க நடந்துகிட்டதெல்லாம் விட்டுருங்க. நிகழ்காலம் இப்ப இருக்கக்கூடிய சூழ்நிலைக்கு வந்து அடுத்த லெவலுக்கு அவங்க வந்து தயாராகிற மாதிரி தான் எனக்கு தெரியுது. அண்ணாமலையே மாநில தலைவராக வச்சாலும் அவங்க அதுக்கு தக்கவாறு அவங்க பணி செய்வாங்கன்னு நான் நினைக்கிறேன். இது தனிப்பட்ட முறையில் என்னுடைய பார்வை தான் நான் சொல்றேன். எல்முருகன் என்ன ஆவார்னு எனக்கு தெரியாது. எனக்கு தெரிஞ்சு ஒண்ணு நடக்கும்னு நான் நம்புறேன் சார். இதுவும் வந்து டெல்லியில இருந்து அவர் சொன்னாரு இவர் சொன்னாரு நான் சொல்லல, எனக்கு தோணுது நான் சொல்றேன். எல்முருகன் மத்திய அமைச்சர் பதவியில இருந்து விலக்கப்படுகிறார். நிர்மலா சீதாராமன் அந்த பதவியில இருந்து வெளியேறுவாங்கன்னு நினைக்கிறேன். இந்த மத்திய மந்திரி சபையை மாற்றி சீக்கிரம் அமைக்க போறாங்களாம். அப்படி அமைக்கும் பட்சத்துல இந்த 2 அமைச்சர்கள் வந்து அதுல இருந்து வெளியே வர்றதுக்கு பெரிய வாய்ப்பு இருக்குன்னு நான் நம்புறேன். ஒரு சின்ன அனுமானம் தான். மற்றபடி அவர் செய்ய போறாங்களா இல்லையான்னு தெரியாது. கண்டிப்பாக இது நடக்கும்னு நான் அனுமானிக்கிறேன், நான் நம்புறேன். நன்றி. நேயர்களே, இந்த நீண்ட உரையாடலை பற்றி உங்கள் கருத்துக்களை நீங்க கண்டிப்பா பதிவிடணும். குறிப்பா அண்ணாமலை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு பதிவிடுங்க. மீண்டும் ஒருமுறை சின்னப்பா கணேசன் அவர்களோட சந்திப்போம். அதுவரை நன்றி கூடி விடைபெறுகிறோம். நன்றி சார். மிக்க நன்றி. நன்றி, வணக்கம். ஒரு சின்ன கோரிக்கை வச்சிடலாமா சார்? கண்டிப்பா. ஒரு சின்ன கோரிக்கை, இந்துடா திரைப்படத்தை இதுவரைக்கும் பார்க்கலன்னா கண்டிப்பா நீங்க பார்க்கணுங்கிறது என்னுடைய ஒரு பணிவான கோரிக்கை. அதுக்கு 2 நம்பர் கொடுக்குறோம். அந்த நம்பர்ல உங்களுக்கு ஒருவேளை லிங்க் வேணும்னு தேவைப்படுச்சுன்னா நீங்க அதில் கால் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த லிங்கை உங்களுக்கு நாங்க அனுப்பி தாரோம். 9094239666. இன்னொரு நம்பர் 9092345641. இந்த 2 நம்பர்லயும் நீங்க தாராளமா நீங்க வந்து கேட்டீங்கன்னா லிங்க் உங்களுக்கு அனுப்பி தருவாங்க. அப்படி இல்லைன்னா கூட யூடியூப்ல போய் இந்துடான்னு தமிழ்லயோ இல்லைன்னா ஆங்கிலத்துல INDHUDAA அப்படின்னு டைப் பண்ணி சர்ச் கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா நீங்க நிறைய சேனல்கள்ல அந்த படம் இருக்கு. அவசியம் நீங்க பார்க்கணுங்கிறது என்னுடைய பணிவான கோரிக்கை. கண்டிப்பா. நன்றி சார். நன்றி. உங்கள் ஆதரவை நீங்க நிச்சயமா சின்னப்பா கணேசன் அவர்கள் படத்துக்கு தரணும்னு நானும் கேட்டுக்கிறேன். நன்றி. மிக்க நன்றி. நன்றி, வணக்கம்.